கர்த்தர் ஆபிரகாமுக்கு வயது 99 ஆன பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் தொலைவுல செய்தி கொடுத்து முடிச்சேன்னா முஸ்லிம்ல இருந்து வந்த 2-3 விசுவாசிங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க புதுசா பேசலையா பாஸ்டர், ஏற்கனவே எல்லாம் முஸ்லிம்ல பேசினதானே பேசுனீங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே பேசுனதுக்கு நான் முட்டா போயிடலாம் நான் கேட்கிறேன். நல்லா கவனிங்க. நான் ஒரு 100 தடவை ஒரு காரியத்தை சொல்லி 101வது தடவை சொன்னா, அந்த 100வது தடவைக்கு 101வது தடவைக்கு இடையில எனக்கு ஏதாவது சில கருத்துக்கள் அந்த வசனத்திலிருந்து எனக்கு கிடைச்சால் ஒழிய அதை உங்க மத்தியில கொண்டு வந்து வைக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக எல்லாம் ஏற்கனவே சொன்னதானே அப்படின்னு வந்துட்டாவே நீங்க நினைச்சீங்கன்னாவே நீங்க பிசாசால வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். அது ஒண்ணு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே இது அப்படின்னு நினைச்சிட்டாலும் போச்சுன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆகவே நான் பேசுகிற அத்தனை வார்த்தையும் நீங்க எப்பயும் போல கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப புதுசா கேட்கறது போல கேளுங்க. அந்த வார்த்தை உங்கள் மனதில் இருக்கிற வரைக்கும் 10 தம்புடிக்கு 10 நயா பிசாக்கு உட்கார்ந்து இருக்கிற யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அந்த வார்த்தை என்றைக்கு உங்கள் இருதயத்திலே போகிறதோ, உங்கள் ரத்தத்திலே கலக்கிறதோ, உங்கள் ஆவியில கலக்கிறதோ, அன்றைக்குதான் அந்த வசனத்தினுடைய பிரதிபலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லன்னா உட்காந்து செவுரு மாதிரி உட்காந்து செவுரு டெய்லி கேட்டுட்டு இருக்குது. ஏதாவது மாற்றம் இருக்கா பாத்தீங்களா? ஒரு பழமொழி சொல்றேன், பழமொழி இல்ல, ஒரு புதுமொழி. உயிருள்ள பொருட்கள் வளரும், உயிருள்ள பொருட்கள் பெருகும். லிவிங் திங்ஸ் ஆர் growing, லிவிங் திங்ஸ் ஆர் மல்டிப்ளையிங் என்று ஒரு சேயிங், ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் இருக்கிறது. உயிருள்ள பொருட்கள் வளரும், உயிருள்ள பொருட்கள் பெருகும். இந்த டேபிள் எத்தனை வருஷம்னாலும் டீப்பாய் தான் டேபிள் தான். இந்த பிளவர் வாஷ் இந்த டேபிள் வந்து ஒன்னாதான் இருக்கு, ரெண்டாக போறது இல்ல, சைஸும் பெருசாக போறது கிடையாது. ரைட்டுங்களா? இப்ப இதுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ளுக்குள்ள போகிறதுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க, பல முன்னேற்றங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அவே இந்த செய்தி நமக்குள்ளே போக 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 நமக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஏற்கனவே கேட்டதுங்காதீங்க. 100,000 தடவை கேட்டா கூட 101வது தடவை ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா தெரியும். நான் பிரசங்கம் பண்ண ஒரே செய்தியை 100 தடவை கேளுங்க, 100வது தடவை பாருங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தொடும் உங்களை. அதான் இந்த பைபிளுடைய மிக சிறப்பான ஒரு அம்சம். அதுதான் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க கேட்ட மாதிரி நினைக்காதீங்க. அதுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணதை இந்த தடவை கேட்பீங்க. மறுபடியும் முகமுறைக்கு நான் கடந்து போகிறேன். ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவன் விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தவனோட சேர்ந்தவன். அவன் தகப்பனுக்கு விக்கிரக கோயில சிலை செஞ்சு தரது, அது பொற்சிலையோ இரும்பு சிலையோ அது மண்ணு சிலையோ தெரியாது. அவன் சிலை வடிக்கிற வேலை, அவன் பொற்கொள்ளனாகவோ ஆசாரியனாகவோ அவன் இருந்தான். அந்த மாதிரி ஒரு இந்து குடும்பத்துல நம்ம பாசம் இந்து, அவர் ஆண்டவருடைய பாசல சொல்ல போனா புறஜாதி. அப்படி புறஜாதியாக இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும். என்ன வாக்கு தத்துவம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாகணும். நல்லா வச்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாகணும். அதாவது கடவுள் மனிதனாய் பிறந்தாக வேண்டும். இதுக்கு ஏதாவது ஒரு மனுஷனுடைய உதவி நமக்கு தேவையா இருக்குது. அது யார் வம்சத்துல பிறக்கலாம் என்று தேவன் ஒரு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி தேவனுக்கு தேவைப்பட்டது. அவரை ஆராதிக்க ஒரு சந்ததி தேவைப்பட்டது. அவரை தேவன் உண்டாக்கின சந்ததி எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா எல்லாம் விக்கிரகத்தை கும்பிட்டு ஒருத்தம் கூட தேவனை வழிபடாத சூழ்நிலைக்குள்ள 0 லெவலுக்கு வந்துருச்சு எல்லாமே. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஐயோ, என் ஜனங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்ட அத்தனை பேரும் என்னை விட்டு போய்விட்டார்களே, இப்ப எப்படியாவது நான் மனுஷனா பிறக்கணுமே, என்னப்பா செய்யணும்னு பார்த்தாரு. சரி, பின்மாறி போன கடவுளை அறியாது போன ஜனங்கள் மத்தியில ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டானா என்று தொலைவி அவர் ஒருத்தனை செலக்ட் பண்ணாரு. அவன் தான் அந்த பொற்சிலையை செதுக்கிற அந்த ஆசாரியனுடைய மகன். அவன் பெயர் ஆபிராம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னால், அவன் குழந்தை இல்லாத மலடனாக, அவன் மனைவியும் மலடியாக, 2 பேருமே புல்ல பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில வயது கடந்து, இந்த அம்மாவுக்கு வயசு 65, அவருக்கு வயசு 75 ஆகி முதிர் வயதுல அவர்கள் இருந்தார்கள். அப்போது அந்த நேரத்துல தேவன் அவருக்கு தரிசனமாகி, தம்பி வாப்பா, உங்க ஆயா பண்ணலாம் விட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தன்னா இந்த உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் பிள்ளைய, உன் சந்ததிய இந்த உலகத்திலே நான் ஸ்தாபிப்பேன், நான் உண்டாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், திரள் கூட்ட ஜாதியாக்குவேன், எண்ணி முடியாத ஜாதியை, எண்ணி முடியாத பிள்ளைகளை தருவேன், சூரியனை கூட நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், மணலை கூட எண்ணிடலாம், உன் பிள்ளையை எண்ண முடியாத அளவுக்கு நான் பிள்ளைகளை உனக்கு கொடுப்பேன், சந்ததியை உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசினார். 75 வயதுல
அதுக்கப்புறம் ஒரு ரகசியா ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்கிறாரு. 10 தடவை 9 தடவை தரிசனமானாரு. 9 தடவை தரிசனமாயும் கூட எல்லாம் கவனிக்கணும். முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லும் போதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே கேட்டது விட்டுறாதீங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதுல விஷயம் இருக்குது, கூர்ந்து கவனிங்க. நீங்க என்ன நினைச்சுட்டான் ஆன்சியார் பிலாசபி சொல்லுவேன் அடிக்கடி, கர்த்தர் ஏதாவது செய்வாரு, நிச்சயம் ஒரு குழந்தையை கொடுப்பாரு. இங்க கவனிக்கணுமா? உங்க தெரிஞ்சவங்க சொல்லுவீங்க, வண்டி திருடுறது போல குழந்தைய திருடி வித்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பூர் ஹாஸ்பிட்டலையும் சரி, எந்த ஹாஸ்பிட்டலுமே சரி, வருவாங்க கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு 20,000 தரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆண் குழந்தைக்கு 30,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் தரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க பணக்காரங்க மார்க்கெட்ல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, பெண்கள் எதுக்கு 1 மாசம் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு மாசத்துக்கு ஒரு குழந்தைய தூக்குனா பத்தாதா அப்படின்ட்டு திருடிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏதோ ஞாபகத்தை வச்சு நான் சொன்னேன். எதுக்கு இந்த பாயிண்ட் சொன்ன ஞாபகத்துக்கு வரல. சரி, ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்லிட்டேன். ஆபிரகாம் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் கவனிங்க. இவனுக்கு குழந்தை இல்லாம இருந்து எது சொல்லுங்க, இவன் குழந்தை இல்லாதவனா இருக்கிறான். சரி, அப்ப ஆண்டவர் எத்தனையோ தடவை சொல்லியும் கூட இவனால இல்ல கர்த்தர் ஏதாவது செய்வார்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கர்த்தர் ஏதாவது செய்வாரு, எப்படியாவது ஒரு குழந்தையை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நல்லா கவனிங்க, 99 வயதான பொழுது 10வது வருஷம் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி, நல்லா கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு தேவை குழந்தை. ஆபிரகாமுக்கு தேவை என்னங்க, நல்லா மனதில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவை என்னன்னு எனக்கு தெரியாது. ஐயோ எனக்கெல்லாம் நான் பேரனை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தகுந்த நம்ம தலையை செஞ்சுட்டு இருக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க என்னன்னா, உனக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கோ. ஆபிரகாமுக்கு தேவை குழந்தை, உனக்கு என்ன தேவையோ தெரியாது. அது அப்படியே fill in the blanks மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. அதை பிளாங்கா வச்சுக்கோங்க. அதை பத்தி தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. அது ஒருவேளை குழந்தையாக இருக்கலாம், பணமா இருக்கலாம், சிலருக்கு வீடா இருக்கலாம், சில பேருக்கு வண்டியா இருக்கலாம், சில பேருக்கு கோர்ட்டு கேஸா இருக்கலாம், சில பேருக்கு புருஷனுடைய வாழ்க்கையாவே அமைந்திருக்கலாம். அது தெரியாது. எதுவானாலும் பிரச்சனை எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப கர்த்தர் உங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் வந்தான், பொழைச்சான், செத்தான், போயிட்டான் சார். அவனை பத்தி இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறது அவசியம் கிடையாது. அவனை பத்தி பேசுறதுக்காக கர்த்தர் அவரும் இல்லை, நானும் கிடையாது. உன் வாழ்க்கையில நீ பட்டு கொண்டிருக்கிற துன்பங்களில் இருந்து, வேதனையில் இருந்து, வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரில் இருந்து நீ எப்படி வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே கண்ணீர் வடித்த ஒருவனை வைத்து கர்த்தர் நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு தேவை குழந்தை. கர்த்தர் செய்வார் நினைச்சிட்டு இருந்தான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல இது ஒரு முக்கியமான ஒரு தத்துவம். இறைவன் ஒரு அழுது கொண்டிருக்கிற மனிதனுடைய கண்ணீரை துடைக்க கூடுமையானால் உலகத்துல ஒரு மனுஷன் கண்ணில் இருந்து கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவே வராது. பெரிய ஒரு சாரதாசு மாதிரி போயிட்டு ஒரு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஏது காட்டன் துணி மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தர் கண்ணீரா கத்தரை தொடச்சு விட்டுட்டே போயிட்டே இருப்பார் டெய்லி. அப்படி அவர் செய்யறது இல்ல. நல்லா விளைவிக்குவாங்க. ஆனா சில பேருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, அனைவருடைய கண்ணீர் துடைக்கப்படல. நல்லா கவனிச்சே வாங்க. அதான் முக்கியமான பாயிண்ட் திரும்பி திரும்பி சொல்றேன். ஏன் சிலருடைய கண்ணீர் துடைக்கப்படுது, அனைவருடைய கண்ணீர் துடைக்கப்படவில்லை? மனிதன் இறைவனோடு ஒத்துழைக்காத ஒரே ஒரு காரணத்தினால்தான் கடவுளால் மனிதனுடைய அந்த கண்ணீரை துடைக்க முடியாததற்கு ஒரே ஒரு காரணம், மனிதன் கடவுளுடைய பிரயாசத்தோடு ஈடு கொடுக்கவில்லை, ஒத்துழைக்கவில்லை. இதுதான் ரகசியம். அவர் துடைக்க ரெடி. ஆனா இவன் ஆண்டவரோட கோஆபரேட் பண்றதுக்கு ஆயத்தமா இல்ல. புரியுற மாதிரி சொன்னா, குழியில விழுந்த உன்னை தூக்கும் போது தூக்கத்துக்கு நீ குழியில உட்காந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு. நான் என்ன செய்றேன், அந்த வழியா வந்து ஒரு கயிற்றை இறக்கும் போது நீ என்ன செய்ய, நீ அப்போ கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம், என் ஜபத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் பதில் கொடுப்பேன்னு தெரியாது அப்படின்னு கயிற்றை பிடிச்சி மேல இருக்கிற கீழே வந்தாலும் பரவாயில்ல, மடமட ஏறிட மாட்டோமா? ஏறவும் ஏற மாட்டோமா? கீழே 2-3 பாம்பு வச்சு என்ன செய்வீங்க? முதல் 2 காலையும் தூக்கி சோத்துல வச்சுக்க மாட்டீங்களா கைத்தை பிடிச்சிக்கிட்டு? சரி, அப்ப அந்த நேரத்துல கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், இந்த கயிறு எனக்கு இருக்கு, சோத்திரம் ஆண்டவரே அப்படி நீ சோத்திரம் போட்டிருந்த என்ன அர்த்தம்? இதுதான் விஷயம். ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். மனிதன் கடவுள் இடத்துல உதவி செய்யும் கேட்டுட்டு இருக்கிறான். அவரு கையை நீட்டி 2012 வருஷம் ஆச்சு. உனக்காக உன் உதவி கரத்தை நீட்டி உன்னை காப்பாத்துறதுக்காக ஆண்டவன் என்ன செய்யணுமோ ஒண்ணு விடாம செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. உலகத்துல கடைசியா பிறக்கக்கூடிய ஒரு கொசுவுக்கு கூட சோத்தை வச்சுட்டு ஆண்டவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு ஆண்டு சொல்லுங்களேன். உன் தலையில இருக்கிற பேரு கூட ஒரு ஈரு கூட ஆகாரத்தை ஆண்டவன் உன் தலையிலே வச்சிருக்கிறான். வேற என்னதான் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஈருக்குள்ள ஒரு கண்ணு, காலு, சிறுகுடல், பெருகுடல், மூக்கு, மூளை, ஆசன குளம், எல்லா குழாயும் வச்சிருக்கிறான் ஆண்டவன்.
இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காரியம். சரி, இருக்கட்டும். அப்ப ஆண்டவன் இனிமே நமக்கு ஏதாவது செய்யணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவனே வாங்க, ஆண்டவனே வாங்க, அப்பா எப்ப வருவீங்களோ, எப்ப கண்ணு திறப்பீங்களோ. அவரெல்லாம் கண்ணு திறந்து 2000 வருஷம் ஆச்சு. கண்ணு திறக்க வேண்டியாலும் அவரெல்லாம் கண்ணு திறந்து பார்க்க வேண்டியாலும் நீயும் நானும். எப்பதான் கண்ணு திறப்பியோ அப்பா, எப்பதான் நல்ல காலம் பிறக்குமோ, எப்ப நல்ல காலம் பிறக்கும்னு நீங்களே பார்த்துட்டு இருங்க. அவர் இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டு அவர் இன்றைக்கு பரலோகத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் அழிகிற வரைக்கும் பாருங்க. இப்ப கடல்ல ஏகப்பட்ட திமிங்கலம் இருக்குது. அந்த திமிங்கலத்துக்குலாம் நாளான்னைக்கு சோத்துக்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கும் ஆண்டவன் செஞ்சிருக்கிறான். கவனிங்க, இறங்கி ஆண்டவன் ஒவ்வொரு கூடுகளுக்கும் காலங்காலத்துல அரிசி கொடுக்கறது போல நம்ம முஸ்லிம் தண்ணி கொடுத்து பாரு, தெருவுக்கு அந்த மாதிரியா கத்திர தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியா ஒவ்வொரு குருவிக்கும் சோறு கொடுத்துட்டு இருக்கிறாரு? கிடையாது. உலகத்துல கடைசியா பிறக்கிற குருவி குஞ்சுக்கும் கோழி குஞ்சுக்கும் கொசு குஞ்சுக்கும் அதுக்கு ஆகாரத்தை வச்சுட்டு அவர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த கொசுவுக்கு என்ன வேலைன்னா ஆண்டவன் எங்க ஆகாரத்தை வச்சிருக்கிறானோ அதை தேடி கொண்டு போய் எடுக்கிறதா உன் வேலை. அவன் தருவான், அவன் தருவான், அவன் தருவான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதால வேலை. நீங்க தோத்து போயிடுவீங்க வாழ்க்கையில. ஆண்டவன் உனக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டாங்கிற வெளிப்பாட்டை தயவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்க கண்ணீரை அவர் துடைக்க முடிஞ்சிருந்தா அவர் என்னைக்கோ துடைச்சிருப்பாரு. அவரால் துடைக்க முடியும். நீ ஒத்துழைச்சாதான் துடைக்க முடியும். உங்க கண்ணீர் துடைக்கப்படாத ஒரே ஒரு காரணம் நீ ஒத்துழைக்கவில்லை என்கின்ற இடத்துக்கு வந்துருங்க. இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு சைட் பாயிண்ட் போயிட்டு வெளியே போயிட்டு உழுகுல வரேன். நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பரலோகத்துல நம்முடைய கண்ணீரை தேவன் துடைப்பார் என்று வெளிப்படுத்தின விஷயத்துல ஒரு வசனம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. பரலோகத்துல உன் கண்ணீர் யாவும் கர்த்தர் அங்கே துடைப்பார் அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதி வச்சார். இத கொஞ்சம் சிந்திங்க. யாராவது MBA படிச்சவங்க சிந்திச்சாலும் சரி, BA முடிச்சு HP கம்பெனில வேலை செய்யறவங்க யோசிச்சாலும் பரவாயில்ல. எனக்கு பதில் சொல்லுங்க. பரலோகத்துல ஏன் என் கண்ணீரை அவர் துடைக்கணும்? அங்க போய் நான் எதுக்கு அழுகிறேன்? இதை மட்டும் சொல்லுங்க. போதுங்க, சொல்லுங்க. என் கேள்வி புரியுதா? யார் வேணா சொல்லலாம். இருந்தாலும் சொல்றேன் கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக. டாக்டர் சார் இருக்காரு சொல்லலாம், ராஜேந்திர சார் சொல்லலாம், சிலோன்காரன் சொல்லுங்க, பாபா சொல்லுங்க, யார் வேணா சொல்லுங்க. பரலோகத்துல போய் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேங்கிறார். என்னப்பா இது அநியாயமா இருக்குது. கண்ணீரை இங்க துடைக்கணுமோ அங்க துடைக்கணுமாயா சார்? இங்க அழுதுட்டு இருக்க நானு. ஒருத்தன் குழந்தை எல்லாம் அழுகுறான், ஒருத்தன் பணம் எல்லாம் அழுகுறான், ஒருத்தன் வீடு எல்லாம் அழுகுறான். இங்க துடைக்கணுமா அங்க துடைக்கணுமா சொல்லுங்க. நீ செத்து போய் உன் கண்ணீரை நான் அவர் ஏயா துடைக்கணும்? நீ செத்து போய் அங்க போய் பரலோகத்துல போய் எதுக்கியா அழுக போற? சொல்லுங்க. எப்படிங்க பரலோகத்துல போய் நம்ம ஏன் அழுகிறோம்? அவர் ஏன் நம்ம கண்ணீரை துணி வச்சு உடைச்சிட்டு இருக்கிறார்? இங்க துடைக்கல, ஆனா அங்க துடைக்கிறேங்கிறார் மனுஷன். சரி, இது சம்பந்தப்படாத சப்ஜெக்ட், இருந்தாலும் புரியறதுக்காக சொல்றேன். இப்பயாவது சொல்றேன், கொஞ்சம் 2 காரியத்தை இப்படி செவி சாய்த்து சிந்தித்துக் கொள்ளுங்கிறார் கர்த்தர். என்னவா? இந்த பூனைக்கிட்ட போய் ஏதாவது சவுண்ட் கிடைச்சுன்னா போதும், நின்னுட்டுல காதை டக்குன்னு திருப்பும் பாரு. அப்படியே சத்தம் எங்க வருது அங்க திருப்பிக்கும். அப்படி டக்குன்னு திருப்பும் அந்த பூனை. அது போல கர்த்தர் சொல்றாரு, உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் அப்படிங்கிறார். கொஞ்சம் செவியை சாய்ங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதலுவன் கேட்க கடவுள். கேட்குறீங்களா எல்லாரும்? ஒரு நிமிஷம் தூங்கிறதுக்கு முன்னாடி பாதி பேர் ஆரம்பிச்சீங்க, டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்க, கையெழுத்து போட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு கர்த்தர் அதிகமாக வாழ வைப்பாராக. இன்னும் பாதி பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களை தூங்க விட கூட நானும் ஒரு போட்டியில் வந்திருக்கிறேன். இப்போ ஒரு போட்டி தான் நடக்குது, யுத்தம் நடக்குது உங்களுக்கு எனக்கும். உங்களை தூங்க விடாம நான் பிரசங்கம் பண்ணியாவும் இன்னைக்கு. அதுக்கு ஒரு கலை நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு தெரியல எனக்கு. சரி பார்க்கலாம், நீங்க தான் டீச்சர் எனக்கு. கவனிங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் போய் பரலோகத்துல கண்ணீர் துடைக்கிறார்? நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், பாபாவுக்கு தெரிஞ்சது பாபா சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். எல்லாம் நான் வச்சுக்கோங்க. அங்க போன பிறகு அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் சொல்றேன். இந்த பூலோகத்துல எண்ணி முடியாத அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை உனக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டு விளங்கிக்கோ. உன் அறிவு கெட்டாத, புத்தி கெட்டாத, உன்னுடைய கற்பனை கெட்டாத, உன்னுடைய கனவு கெட்டாத, உன்னுடைய திராணி கெட்டாத, உன்னுடைய ஆள் எண்ணி முடியாத, சம்பாதிக்க முடியாத ஆசீர்வாதங்களை, சொத்துக்களை, சமாதானத்தை தேவன் உங்களுக்காக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். எங்க வச்சிருக்காருங்க? நீங்க அங்க 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 போயிட்டு பழைய நம்ம முன்னோர்கள் ஏமாத்திட்டானுங்க. எது ஆனாலும் ஒண்ணு நடந்துருச்சுங்கிறா, இல்ல 1000 அரசாட்சின்றானுங்க. இந்த விஷயத்துல இங்க வரமாட்டானுங்க. எந்த வசனத்தை எடு,
சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிருந்தா பாத்தியா, பரலோகத்துல போய் கத்த நமக்கு எவ்வளவு பெரிய பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்த பரலோகத்துல இருக்கிறா சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணாரு. அங்க எவன்டா அவனுக்கு சத்துரு இருக்கிறான், அவனுக்கு அங்க பந்தி வச்சு நம்ம அவனுக்கு முன்னாடி நான் அங்க ஜெயிச்சு என்னப்பா பிரயோஜனம்? இங்கதான் அந்த வசனம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது அங்கல்ல சார், இங்க கைத்தட்டுங்க. உன் வாழ்க்கையில உன் பாத்திரம் உன் வாழ்க்கை நிரம்பி வழிய வேண்டும், நிரம்பி வழியணும், நிரம்பி வழியணும். பரலோகத்துல இல்லைங்க, இங்க. இப்ப ஏன் அலுவலகத்துக்கு பாயிண்ட் வரேன், இந்த வழங்கினாதான் பார்த்து பாயிண்ட் போக முடியும். என்ன வச்சிருக்காங்க, ஆண்டவர் நமக்காக எண்ணற்ற அளவற்ற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு. ஒரு அப்பாவுக்கு 2 பையன், சின்ன பையன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான், அத்தனை பணத்தை செலவு பண்ணிட்டான், திரும்பி வரான், வேலைக்காரனாவது சேர்ந்துக்கலான்னு சொல்லி வரான். அப்பங்காரன் என்ன செய்யறான், நீ எனக்கு வேலைக்காரன் கிடையாதுடா, நீ எனக்கு மவன்டான்னு சொல்லி மறுபடியும் அவனுக்கு கை இருக்கிற மோதத்தை போட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு மாட்டுக்குட்டிய கண்ணுக்குட்டி அடிச்சு அவனுக்கு ஒரே விருந்து வச்சு ஆடல் பாடலோட விருந்து பண்ணோடனே அண்ணங்காரனும் கோவம் வந்துருச்சு. ஏன்டாண்டே இத்தனை நாளா கிளட்டு கிளவா நானும் தான் உன் கூடியே இருக்கிறேன், உன் காலில் முள்ளு குத்தாம நான் உன்னையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் எனக்கு ஆட்டுக்குட்டி அடிச்சு போட்டியாடா, அவன் தம்பி வந்தோடனே மாட்டுக்குட்டி அடிச்சு போறிய, கண்ணுக்குட்டி அடிச்சு போடுறிய. அப்படி அந்த காலத்துல கண்ணுக்குட்டி தான் விளையாடப்பட்டது, ஆட்டுக்குட்டி வந்து சாதாரணது. அப்ப அதனால அவன் போய் அவன்கிட்ட கேட்கறான். அப்ப அப்பாங்காரன் சொல்றான், தன் மகனே அவன் செத்து போயிட்டான், அப்பதான் வந்தான், ஆனா நீ எப்ப என்னோட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. கவனிங்க, என்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் வசனம் இருக்க நேரம் இல்ல, கிறிஸ்துவனுடையதெல்லாம் உங்களுடையது என்று வசனம் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவனுடையதெல்லாம் நம்முடையது. தூக்கம் வந்துச்சுங்களாமா? எல்லாம் கவனிங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு அந்த அப்பா சொன்னார். இது அந்த அப்பா அந்த பையனுக்கு சொன்ன வார்த்தை அல்ல, நம்ம மேல இருக்கிற அப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஐயோ எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே என்று இவன் ஏமாந்து போய் இவன் கோழி குஞ்சு கூட அடிக்காம இவன் அப்பாவுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்திருக்கிறான். கர்த்தர் சொன்னார், அவங்க அப்பா சொன்னான், அப்பா உன் பக்தி வைராக்கி எனக்கு என்னப்பா, நான் உனக்கு ஆடு பிடிக்காது நினைச்சிட்டு அடிக்கல, நீ என்னைக்காவது ஒரு நாள் கேட்டு, இல்ல நீ என்னைக்காவது ஆட்டை பிடிச்சி அடிச்சு என்னைக்காவது ஏன்டா அடிச்சேன்னு நான் கேட்டிருந்தேன்னா என்னை செருப்பு கட்டி ஆடுறா அப்படின்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் அந்த மூத்த மகன் அந்த வாய்ப்பை இழந்து விட்டான். அங்க எத்தனையோ எண்ணி முடியாத ஆடுகள் இருக்கிறது, எண்ணி முடியாத மாடுகள் இருக்கிறது, தீர்க்க முடியாத சொத்துக்களை அவன் அப்பா வச்சிருக்கிறான். ஆனா இந்த கஞ்சாம்புட்டியும் என்னவோ தெரியல, ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அடிச்சு இவன் வாழ்நாள்ல சாப்பிட்டதே கிடையாது. தம்பிக்கு விருந்து வச்சதான் கோபம் வருது. நான் இப்பதான் யோசிக்கிறேன், தம்பிக்கு விருந்து வைக்கிறதுக்கு காரணமே அண்ணன் மூடல கொஞ்சோண்டு சூடு வரதுக்காக தான் ஆண்டவன் என்ன செய்யறான், பின்மாறி போன தம்பிக்கு என்ன செய்யறாரு, விருந்து வைக்கிறார். இன்னைக்கே மல்லிகை சோகமா இருக்கிறீங்க, தூக்கம் இல்லையா, நைட் டியூட்டியா, கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க, செய்திக்குள்ள வாங்க. நான் மூத்த மகனை பத்தி இளைய மகனை பத்தி நான் பேசிட்டு இருக்கல, அந்த அப்பனை பத்தி நான் பேசிட்டு இருக்கல, நம்ம மேல இருக்கிற அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஏன் புறஜாதிகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தராருன்னா, உனக்கு அப்பயாவது சூடு சொன்ன ரோசம் வெறி வந்து கொஞ்சமாவது வந்து தொலையாதா அப்படிங்கிறதுக்காக உன் பக்கத்துக்காரன மாடி எழுப்பி கட்ட வச்சிட்டு இருக்காரு கர்த்தர். இப்ப போய் ஆண்டவர்கிட்ட கேள்வி, ஆண்டவரே எனக்கு ஒண்ணு கூட தரலையாப்பா, ஏப்பா என்னுடையதெல்லாம் உன்னுடைய என்னைக்காவது வேணாம்னு சொல்லிருக்கேன், நீ தான் காரை கேட்கல, நீ தான் வீட்டை கேட்கல, இப்பதான் வீட்டை கேட்ட, அம்மா இப்பதானே வீட்டை கட்டணும்னு கேட்டேன், இப்பதானே வீட்டை பார்த்து பேசினேன், ஏன் 10 வருஷம் கூட என்ன பேசணும் கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்களா? ஏமா பள்ளியம்மா, அந்த உங்க பேர் என்னம்மா, என்னம்மா உங்களை யாராவது கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டாங்களா? 5 வருஷம் முன்னாடி கீத்து விட்ட பார்த்து பேசாதன்னு பேச அப்படி யாரும் சொல்லல. நீ பேசியிருக்குன்னா அன்னைக்கே வந்துருக்குமே, அப்பயும் தருவாங்கிற நம்பிக்கை இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கேட்காது உங்க தப்பு இல்லையா, கொடுக்காது அவர் தப்பு இல்ல, போடாமன்னு சொல்லுங்க. இப்பவும் சொல்றேன், கேட்காது உங்க தப்பு வெளிய, கொடுக்காதது அவர் தவறு அல்ல. கொடுக்காதது இந்த இடத்த நாம பொறுத்துங்க. நான் திரும்பி வரேன், இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த கொடுக்காத அவர் இல்லைங்கிறது வரேன், அங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. கிளக்கிளையா போகும்போது எங்க மிஸ் பண்ணிடுவேன். இப்ப எதை சொல்லி ஏன் கண்ணீர் துடைக்கிறாருன்னு சொல்லிடுறேன். அது ஒரு சின்ன செய்தி அல்ல, ஒரு ஸ்வீட் இலையில வைக்கிறது போல வைக்கிறேன். ஏன் ஒரு கண்ணீர் அங்க துடைக்கிறார் அப்படின்னா, இங்க இருந்து இங்க கீட்டு வீட்டிலேயே செத்து போய் கிழிஞ்ச சேலையிலேயே செத்து போன அம்மா மேல வருது பாத்தீங்களா, மேல வந்தோடனே அம்மா
இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் பூமியில நான் உனக்காக வச்சிருந்தேன், ஒண்ணு கூட நக்கி பார்க்காம வந்துட்டியாமான்னு சொல்லும் போது ஐயா நாங்க அழுவ பாத்தியா. அப்போ கத்தர் அழுகாதம்மா மகளே, இங்க எப்படியாவது ஒழுங்காயிருந்து சொல்லி காத்துறங்க தருவார். கையில தட்டி கத்து நடிச்சிருந்துங்க. அங்க போய் நீ அழுக போற. ஏன் தெரியுமா? இங்க எல்லாமே விட்டுட்டு வந்துட்டானே. ஐயோ இவ்வளவு எனக்கா, இவ்வளவு எனக்கா, இவ்வளவு எனக்கு நீ வச்சிருந்தீரா, ஒண்ணு கூட நான் பார்க்கலையாப்பா அப்படின்னு அங்க போய் நீ விட்டு போன ஆசீர்வாதத்தை அழுவ பாத்தியா. அழுவாதம்மா, அழுவாத. கரணியாம்பட்டி கீதா, அழுகாதம்மா அழுகாத. என்ன செய்யறது? இனி போய் பூமியில போய் சாப்பிட முடியுமா? சரி, இப்பயாவது இங்கேயாவது சந்தோஷமா இரு, இங்கேயும் அழுதுகிட்டே காலத்தை ஓட்டாத அப்படின்னு உங்க கண்ணீர் எல்லாம் கத்த நாங்க தொடக்கி போறாரு. இத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. இழந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. என்ன பாயிண்ட் வரேன்னு சொன்னேன்? ஒரு பாயிண்ட் நான் வச்சோன்னேன், நான் வச்சுக்கோங்க. கொடுக்காதது அவர் தவறல்ல, கேட்டு பெற்றுக்கொள்ளாதது அல்லது எடுத்துக்கொள்ளாதது, அனுபவிக்காதது ஒரு தவறு. சரி, இப்ப இன்னொரு கேள்வி சார், இன்னொரு விஷயம். இந்த சைட் பாயிண்ட் போறேன் பாருங்க. என்ன சைடு பாயிண்ட் அப்படின்னா, ஒரு இன்னைக்கு இப்ப விஓ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. நாங்க 4-5 பேர் போயிருக்கிறாங்க நம்ம சபையிலிருந்து. வீரர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. வீராங்கனைகள், புத்தகத்தை ஒரு தடவை கூட திருப்பி பார்க்காத வீரர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. ஏதோ கவர்மெண்ட்டுக்கு காசா விவசாயம் தெரியல, ஏதோ ஒண்ணு போயிருக்காங்க. நானும் என் புருஷன் கச்சேரிக்கு போலான்ட்டு ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க. என்னது? கிளம்பி போகும்போது ஒரு ஜபம். ஆடாடாடாடாடா, ஆஹா என்ன அருமைப்பா. சில உண்மையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லலாம். நேற்று என் வீட்டுல மாடியில ஒரே சத்தம். என்ன சத்தம்னா, 7ஆம் அறிவுல ஒரு பாட்டு பாடிட்டு இருக்குது. அது மனித குரல். என்ன பாட்டுமா? நல்லா பாட்டா மறந்துச்சு எனக்கு. 7ஆம் அறிவுல ஒரு ஹிட் சாங் சொல்லுங்களேன். என்ன படம் பார்க்கிற பேய் சொல்லு. 7ஆம் அறிவுல ஒரு ஹிட் சாங் தெரியாதா? சரி, அந்த பாட்டு சத்தம் மேல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம விசுவாசி ஒருத்தர் ட்ரைனிங் பண்ணிட்டு அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறார். சத்தம் போட்டு பிராக்டிஸ் பண்றாரு. ஏன்னா திங்கட்கிழமை FM ரேடியோல வந்து கொடைக்கானல் ரேடியோல பேட்டி எடுத்து பாட்டு பாட சொல்ல போறாங்களாம். அதுக்கு பாட்டு பிச்சு உதறது. முதல் ஜபம் எதுக்குன்னா, அது நல்லா நான் பாடணும், என் பேரு இதுல வரணும், பேப்பர்ல வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏன்னா அவரு ஒரு பொண்ணு, ஏன் இவ்வளவு ஆசைன்னா, இவ்வளவு நாள் அந்த ஆசை வரல. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. இவர் பேப்பரை கொண்டு போய் அந்த லவ்வர்ட்ட காட்டணும். என்னடா ஒரு எழுப்புதல். சரி, எல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு 30 ரூபா காணி கொடுத்தா அப்படி வாங்கி வச்சுட்டு, கர்த்தாவே பிச்சு வளரணுப்பா, லூசிபர் கொடுத்த ஞானம் இவனுக்குள்ள வரணுப்பா, குரல் வலையை நீங்க ஆளுகள் செய்யணுப்பா, வல்லமை வெளிப்படணுப்பா, இதுவரைக்கும் கிடைக்காத ஞானம் இவருக்குள்ள வரணுப்பா, மகனை மூடி நீங்க வெளிப்படணுப்பா. என்ன செய்யறது? ஜபம். பேப்பர்ல பேர் வரணுப்பா. பாட்டு பாடு குத்தி கொலை பண்ணிட்டா வந்துடுறாங்க. எப்படி உன் பேர் பேப்பர்ல வந்துருக்கிறாரு போட்டு சொல்லி முடிச்சுட்டு, ஐயோ ஒன்னும் சொல்ல மாட்டேனே பாஸ்டர்னாரு. என்னப்பா நாளைக்கு வியூ எக்ஸாமுக்கு போய் ஜபம் பண்ணுங்கன்னாரு. என்னையா கூத்து தமிழ்நாட்டுல ரவ்வும் பகலமா 7ஆம் அறிவு பாட்டு பிராக்டிஸ் காதலிக்காக. புத்தகத்தை திறந்தியானா எல்லாம் எனக்கு தெரியும் பாஸ்டருங்கிறான். 11 கீழ் கணக்குலாம் தெரியாத எனக்குங்கிறான். சொல்றான் அதெல்லாம் தெரியுங்க. அப்புறம் 11 கீழ் கணக்கு, இன்னொரு மேல் கணக்கு. அது என்ன பாவாது? 11 கீழ் கணக்கு, இன்னொன்னு மேல் கணக்கு ஒண்ணு வருங்க. அது என்னது? 16 என்னவோ சொன்னாங்க. அந்த கணக்குலாம் தெரியும் எனக்கு. அதான் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு உளுந்து சிரிக்கிறான். அவனுக்கு விஓ எக்ஸாம் தேவையில்லை. இந்த லைஃப் எக்ஸாம்ல, காதல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அதுக்கு அவன் பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருக்காரு. அவனுடைய வெற்றிக்காக ஜாம் அடிக்கவங்க பாவம். வெற்றி பெற்றா புது வருஷத்து ஆறாதான் அவன் செலவான். புது கட்டடத்துல அது அவன் சொல்றான். புது கட்டடத்துல முதல் ஆராதனைக்கு எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர், புது வருஷ செலவை நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர். நான் சொன்னேன் மாமியார்ட்ட, மாமியாரம்மா நீ ஜெபம் பண்ணுமா, அவனுக்கு பட்டுத்தலை எடுத்துருவானே. பட்டுத்தலை என்ன பட்டுத்தலை கடையா வைக்கிறேன். அவனுக்கு தேவை எப்பயாவது பொண்ணு. வருத்தமான செய்தி என்னன்னா, அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்கல. அது இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்குது, இன்னொரு பையனை. எப்படியோ இவன் என்ன சொல்றான், இந்த கல்லை அப்பமாக்கிட்ட ஆண்டவர்.
கர்த்தர் தான் இந்த பொண்ணு எனக்கு வந்தவன், இல்லன்னா எனக்கு கர்த்தரும் வேணாம் குர்த்தரும் வேணாங்க. சரி, அவன் காதலுக்காக ஸ்தோத்திரம். இது ஒரு காதல் இருக்குமே வாழ்க்கையில. சரி, எப்படியோ பார்க்கலாம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்று ஒரு கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சொல்லுவாங்க. அது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வேற, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வேற. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னா ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா, உண்டா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னா ABCDE அப்படின்னு கொடுப்பாங்க. அதுல ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு பதில். நேற்று கூட டிவில பார்த்தேன், கோகுலத்தில் ராமனின் மனைவி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளா, கீதையா, பர்மாவா, பாமாவான்னு சொல்லி 4 பேர் போட்டோம். இதுதான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இங்க கவனிங்க. இப்ப கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்படிப்பட்ட கேள்வினா, ஏற்கனவே நான் சொல்லுவேனே இந்த அம்புலி மாமா கதை, என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? அம்புலி மாமா கதை, என் பையில மாத்திரம் என்ன இருக்கு நீ சொல்லிட்டா, என் பையில இருக்கிற அத்தனை முட்டியில உனக்கு கொடுத்துறேன் நானும். இதை யோசிச்சு 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 மண்டையில இருக்கிற 10 முடியும் பிச்சு எடுத்துட்டு, ஏன்னா இவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்டா எனக்கு எப்பரா தெரியும், உன் பையன் நீ திறந்து காட்டாம பைக்குள்ள இருக்குன்னு சொன்னா நான் எப்பரா சொல்லுவேன் அப்படின்னா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா நான் எவ்வளவு பெரிய அடிவாடினா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்டா நீ சொல்லு பார்க்கலாம். நீ ஏன் பயிலுக்கு என்னன்னு சொல்லிட்டா, எத்தனை முட்டை இருக்குன்னு சொல்லிட்டா, என் பயிலுக்கு 10 முட்டை உனக்கு தந்துறேன். இவன் சொரிஞ்சு 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 வழுக்க தரையே, நீ கடைக்கு போகும்போது நானாரா கிட்ட வந்தேன், நீ எத்தனை முட்டை போனன்னு எனக்கு அப்புறம் தெரியும், கொஞ்சம் ஈஸியான கேள்வி கேட்கக்கூடாதாடா? அது மாதிரி அந்த முட்டாள் யாரும் இல்ல, நீங்க நான். அது போல ஆண்டவர் பாரு. அம்மா பேசிட்டீங்களா? உடனே மத்தியானத்துக்கு முட்டை வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குது இந்த அம்மா. நான் முட்டையை பேசிட்டு இருக்கிறேன், இந்த அம்மா மத்தியானத்துக்கு முட்டை வாங்கிட்டு கேட்கறேன்னு இந்த அம்மாவை கேக்குது. இந்த கூத்து நான் என்ன செய்யுது? நல்ல வேலை பாச கத்தரா பார்த்து ஞாபகப்படுத்தினார். சரி, விஷயத்துக்காங்க. இது மாதிரி கவனிங்க கவனிங்க, ஆண்டவர் கேட்டது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்ல. ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்டு, கவனிங்க, எஸ் ஆர் நோ அல்லது திஸ் ஆர் தட் எய்தர் ஆர் அப்படி வச்சுக்கோங்களேன். கேள்வி அவரு கேட்டது இந்த மாதிரி 2 சாய்ஸுக்கு என்னமா மல்டிபிள் சாய்ஸ். இது என்ன சாய்ஸ்? இது என்ன சாய்ஸ் சொல்ல தெரியல. சரி, ஏதோ ஒரு சாய்ஸ் வச்சுக்கலாம் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி கேட்கறதுனால கவனிச்சுக்கோங்க. சூஸ் த பெஸ்ட் இல்லையமா, விடுமா, இருக்கிறது 2 அப்புறமா பெஸ்ட். இதை கவனி. ரொம்ப படிச்சுட்டேன் நினைக்கிறேன். எம்மளோட நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேல நாங்க தாங்க மாட்டோம். போதுமாண்டவரே. கவனிங்க, இப்ப 2 ஆன்சர் தான். ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர். இப்ப 2 ஆன்சர்ல எதுன்னு கர்த்தர் கேட்டுட்டு அவரு பாருங்க அம்புலி மாமா கால மாதிரி சொல்றாரு, இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறாரு. கேள்வியும் சொல்லிட்டு ஆன்சரையும் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே ஏதோ அப்பா ஆன்சரு அவர் சொல்லிட்டாரு பதில. அவர் பதிலையும் என் பையில இருக்கிறது முட்டைன்னு சொல்லிட்டாரு. சொல்லியும் இவன் போட்டு பேசிட்டு இருந்த மாதிரி. இப்ப பாருங்க, உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் ஜீவனையும் மரணத்தையும் வைத்தேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். கை தருங்களேன், ஜீவனை தெரிந்து கொள். பதில் சொல்லிட்டாரா? பதில் சொல்லிட்டாரா? இருக்கிறது 2 தான், இருக்கிறது 2 தான். பதிலும் சொல்லிட்டார் தேவன், நல்ல தேவன். கைகிட்ட ஜீவனை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். நன்மையை அதான் ஆன்சர். இழந்துராத 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 இழந்துராத, தலையை போட்டு சொரியாத. தர வேண்டிய வேலை அவர் வேலை இல்லை, எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை. கர்த்தர் வச்சுட்டாரு, ஆன்சரையும் சொல்லிட்டாரு. நன்மையா தீமையா இல்ல, நன்மைதான் என்னுடைய சித்தம். வாழ்வா சாவா இல்ல, வாழ்வுதான் என் சித்தம். சமாதானமா துக்கமா, சமாதானம் தான் என் சித்தம். அதை எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். இப்படி ஒரு வாதியார் நம்ம கிடைக்கணுமே மனோஜ். ஏப்பா எக்ஸாம் எழுதும் போது இப்படி சொல்லி கொடுத்தானா ஒரு வாதியார் எப்படி இருக்கும்? நல்ல வாதியாரா இருக்கிறாரு. நம்ம வாதியார் எப்பேற்பட்ட வாதியாரு, ஆனா நம்ம எப்பேற்பட்ட சொல்லிட்டா இருக்கிறோம் பாரு. வருஷம் 2012 ஆச்சு, நமக்கும் வயசு 40 கிட்டத்தட்ட போகுது, 35 பாதி பேரை தொட்டுருச்சு. ஆனாலும் நமக்கு இன்னும் அந்த ஜீவன் கிட்ட பாயிண்ட் கிட்ட போனோமானா, கர்த்தாவே நான் வாழ்றதா சாவறதா கேள்வி. அவர் பதில கொடுத்து 2012 வருஷம் ஆச்சு. நீ வாழணும், நீ வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார் ஒரு பாட்டு. சரி, ரைட்டுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். நல்ல கவனிங்க, பாயிண்ட் வந்துட்டேன், மெசேஜுக்கு வரேன்.
99 வயதானவனே இவனுக்கு தேவை பிள்ளை. இப்ப ஒரு வெளிப்பாடு சொல்றேன், எழுதிக்கோங்க. உனக்கு தேவை குழந்தை அல்ல, உனக்கு தேவை பணம் அல்ல, உனக்கு தேவை சுகம் அல்ல, உனக்கு தேவை விடுதலை அல்ல, உனக்கு தேவை கிரியாட்டின் குறையிறது அல்ல, உனக்கு தேவை டயாலிசிஸ் அல்ல, உனக்கு தேவை நீ நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்கின்ற வெளிப்பாடு. கையில் தட்டுங்க, இதுதான் விஷயம். இதுதான் நீங்க கத்துக்கிற பாடம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. 99 வயசுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளைய தராம தாமதிச்சது போல தோன்றினாலும் கர்த்தர் சொல்றாரு, அவன் மண்டைக்குள்ள ஏதாவது ஒண்ணு போக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் சொன்னேன், மனிதனுடைய ஒத்துழைப்பு கடவுளுக்கு தேவை என்று சொன்னது இந்த இடம் தான். ஏதோ சும்மா நினைச்சிட்டு இருக்காதீங்க. தேவன் யார் என்கின்ற வெளிப்பாடு மனிதனுக்கு கிடைக்கும் வரைக்கும் தேவனால் தன் கரத்தை நீட்டவே முடியாது. சும்மா நான் குழியில உள்ள கையில புரியுது, குழினா புரியுது, கைத்த பிடிக்கிறதுனா புரியுது. இப்ப புரிஞ்சுக்கோ, ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுக்கறதுக்கு கர்த்தரால முடியாதா? அவர் சொன்னார் பாரு, இவன் ஆண்டவரே குழந்தைங்கிறான். அவரு சொல்றாரு, ஆபிரகாமே என் பேரு எல் ஷடாய், என் நாமம் எல் ஷடாய். சொல்லுங்க, என் நாமம் எல் ஷடாய். எல் என்றால் சர்வ வல்லமையுடைய தேவன், ஷடாய் என்றால் ஷட் என்றால் பிரஸ்ட், ஷடாய் என்றால் அட்ஜெக்டிவ், பிரஸ்டட் என்ற அர்த்தம். மார்பகம் பெருத்தவர், மார்பகம் பெற்ற தேவன் என்று அதற்கு அர்த்தம். அப்ப சர்வ வல்லமை உடையவரும் மார்பகம் பெருத்தவர், இந்த இரண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும் பொழுது நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்று சொன்னால், நான் மறுபடியும் சொல்றேன், சர்வ வல்லவர் என்கின்ற வார்த்தைக்குள்ளே சகலமும் அடங்கி இருக்கிறது. அதுக்கு மேல ஒரு வார்த்தையே இந்த உலகத்துல கிடையாதுங்கிறதுனால தமிழ் வியாத பண்டிதர்கள் சர்வ வல்லவர்ங்கிற வார்த்தை அப்படியே போட்டாங்க. இதுக்கு மேல என்ன வார்த்தை? நீ என்ன புதுசா சொல்ற? ஆனா கர்த்தர் சொன்னாரு, இதுல நான் சர்வ வல்லமை தான். அதுல முக்கியமா ஒண்ணு நான் சொல்லுவாங்க, அதை நம்ம மிஸ் பண்ண கூடாது. பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னா, உன்னை போஷிப்பதில், உன் தேவைகளை சந்திப்பதில் நான் சர்வ வல்லமை உடையவனாக, உன் தேவைகளை சந்திப்பதற்கு எனக்கு அதிகமான வல்லமை உடையவனாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கைகளுக்கு நன்றி செலுத்துங்க. உன் தேவை எதுவானாலும், உன் தேவை எவ்வளவு குறைவானாலும், உன் தேவை எவ்வளவு அதிகமானாலும், உன் தேவை எத்தனை வருடகால தேவையானாலும், உன் தேவையை சந்தித்து மீதம் இருக்கிற அளவுக்கு தேவன் வல்லமை பொறுத்தவராக இருக்கிறார். அவன் நாமம் எல் ஷடாய். சார் கவனிங்க, இப்ப உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உங்களுக்கு தேவை விடுதலை அல்ல, உங்களுக்கு தேவை பணம் அல்ல, உங்களுக்கு தேவை ஆரோக்கியம் அல்ல. இதை கட்டம் போட்டு எழுதுங்க, இது ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு தேவை தேவன் யார் என்கின்ற வெளிப்பாடு. நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவை யார் என்கின்ற வெளிப்பாடு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, மதம் நம்பி வாழ்ந்தென்ன, தினம் தியானம் செய்தென்ன, பரனே நீர் அவை ஒன்றிலும் இல்லையா. மதம் நம்பி வாழ்ந்தென்ன, தினம் தியானம் செய்தென்ன, பரனே நீர் அவை ஒன்றிலும் இல்லையா. இப்ப நான் அதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு மனிதன் நரகத்திலிருந்து தப்பணும்னா நீ தியானம் பண்றதுனாலயோ, மத நம்பிக்கை இருப்பதனாலயோ, நீ முள்ளு பொடுக்களை படுப்பதனாலயோ அவன் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வந்து விடவே முடியாது. பிரியமானவர்களே, அப்ப நல்லா கவனிங்க, இதை விளங்கிக்கிட்டாதான் இப்ப மத்ததை விளங்க முடியும். நான் 1 லட்சம் தடவை சொல்லிட்டேன், இப்ப 1,01,000 தடவை சொல்றேன். உங்க மண்டைக்குள்ள போகணும், உங்க இதயத்துக்குள்ள போகணும். இது போகட்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். இது இன்னும் அமெரிக்காவுக்கு போச்சான்னு கூட எனக்கு தெரியாது. தயவுசெய்து கேளுங்க. ஒரு மனிதன் நரகத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவனுக்கு என்ன தேவை? நல்லா கவனிங்க. அவனுக்கு என்ன தேவை? கடவுள் வந்து இன்னொரு தடவை சாவணுமா? அவர் ரத்தத்தை சிந்தணுமா? சிலுவை சுமக்கணுமா? ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நீ ஏதாவது புண்ணிய காரியம் பண்ணணுமா? நீ தான தர்மம் பண்ணணுமா? நீ ஒத்த காலில் இந்த முஸ்லீம் முழுக்க ரவுண்ட் அடிக்கணுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன செய்யணும்? எம்ஃபில் படிக்கணுமா? பிஹெச்டி படிக்கணுமா? எதுவுமே தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு தேவை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேதுரு கிட்ட இயேசு கேட்டாரு ஒரு தடவை, பேதுரு என்ன பத்தி என்ன நினைச்சு சொல்றாங்கப்பா அப்படின்னாரு. அத உட்காருங்க ஐயா, உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க அப்படின்னு சேர் போட்டு உட்கார வச்சு, உங்களை சில பேர் எரேமியாங்கிறாங்க, சில பேர் ஏசாயாங்கிறாங்க, சில பேர் எலியாங்கிறாங்க, சில பேர் தீர்க்கதரிசிங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஸ்டாப், நீ என்ன சொல்ற அப்படின்னா, நீ என்ன சொன்ன? அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுன்னு சொன்னாரு. ஒரு கை கட்டுங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, இதே போல கை கட்டினார். இந்த கை கட்டு பேர் இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, வெரி குட் அப்படின்னு தோலை தட்டி கொடுத்தார். கை தட்டல, அவன் தோலை தட்டி கொடுத்தாரு. இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். கைகளை தட்டுங்களேன். இன்னைக்கு பாபா ஞானஸ்நானம் எடுக்கிறாருன்னா ஏதோ அம்மா சொல்லி, பொண்டாட்டி சொல்லி, புள்ள சொல்லி அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய ஒரு மனிதனுக்கு இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது.
உனக்கு இதை வெளிப்படுத்தினால் ஒழிய. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இந்த அபியை கூப்பிட்டு அந்த புதுசா அந்த அபியத்தை வந்திருக்கிறான், தம்பி எந்திரிப்பா. இப்ப பாருங்க தம்பி, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உனக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. இயேசு யாரு? உனக்கு தெரிஞ்ச பதில சொல்லு. இயேசுதான் கர்த்தருங்க. நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி பேசு, புரிஞ்ச பாசையில பேச. கர்த்தர்னா சில பேர் தான் புரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச பாசையில பேசு. ஆண்டவர். உட்காரு. சொன்னா உட்காரு. இயேசு இவனும் சொல்றான் ஆண்டவர்னு, இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டவரும் சொல்றோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? அதான் விஷயம். சின்ன குழந்தை கிட்ட கூட இயேசு தெய்வம் சொல்றான், ரைட்டுங்களா? இந்த பையன் இன்னைக்கு தான் 2வது வந்துட்டு இருக்கான், இவன் சொல்றான் இயேசு ஆண்டவர்னு சொல்றான். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்றோம் பாபா ஆண்டவர், இன்னைக்கு இயேசு ஆண்டவர்னு சொல்றாருன்னா அவனுடைய அர்த்தம் வேற. நான் வச்சுக்கோங்க, அவனுடைய அர்த்தம் வேற. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. நரகத்திலிருந்து ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு வருவதற்கு என்ன தேவை என்றால், தயவுசெய்து விளைவிக்கோங்க, இறைவன் யார் என்கின்ற வெளிப்பாடுதான் ஒரு மனுஷனை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருது. கை தட்டுங்களேன். இதெல்லாம் கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. விளையாட்டு போல விட்டுறாதீங்க. உங்களை வாழ வைக்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் வந்தாரு போனாரு செத்தாருங்கிறதல்ல சப்ஜெக்ட், அதை நீ விசுவாசிக்கிறத சப்ஜெக்ட். அதனை விசுவாசிக்கிற அவர் யார் என்கின்ற வெளிப்பாடு. இப்போ கர்த்தர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவிட சொன்னார், இந்த கல்லின் மேல். எந்த கல்லின் மேல்? இப்ப நீ சொன்னியே இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொன்னியே, இந்த வெளிப்பாட்டின் மேல் இந்த திருச்சபையை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு காரணம் என்ன? இந்த அடிப்படையில, இந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில இந்த திருச்சபை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தாமே இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு மூளைக்கல்லானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கல்லானார்? ஐயோ, மூளைக்கல்லு தானா? அப்ப மத்த கல்லு என்னங்க? இந்த கல்லு என்ன கல்லு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு என்கின்ற கல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கல், the cornerstone என்னன்னா, who is the God, who is the true God என்கின்ற revelation, the revelation of the true God, அதுதான் cornerstone என்று கர்த்தர் சொன்னார். ஓகே, அதான் மூலக்கல்லு. ஓகே, இப்ப அதனால வீடு வந்துருச்சா? வரல. இன்னும் அதோட பக்கத்துல சில கல்லு வச்சாதான் இந்த அஸ்திபாரம் முடிஞ்சு மேல கட்டணம் எழும்பும். நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது அல்லது வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது ஆண்டவர் யார் என்கின்ற அந்த ஆரம்ப அறிவோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற வெளிப்பாட்டின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. கைகளை தட்டி நின்று செலுத்துங்க. அவர் யார்? அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் என்னை நேசிக்கிறார், உலகமே கைவிட்டவர் என்னை கைவிட மாட்டார், என் தேவையை சந்திப்பார், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் பெரியவர், அவர் அற்புதர், அவர் அந்த அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அப்படி நீ எப்படியெல்லாம் நீ அவரை நீ அறிய 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 உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப இதே பேஸ்ல தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு டைரக்டா குழந்தையை கொடுக்காம 99 வயசாகியும் 24 வருடங்கள் ஆகியும் கர்த்தர் சொல்லியும் அவன் வாழ்க்கையில குழந்தை வராததற்கு காரணம் ஆண்டவர் எல் ஷடாய் என்கின்ற வெளிப்பாடு அவனுக்கு இல்ல. நல்லா கவனிக்கணும். எல் என்கின்ற வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்தது, ஷடாய் என்கின்ற அந்த வெளிப்பாடு அவனுக்கு இல்ல. ஆகவே கர்த்தர் சொன்னாரு, என்னை இதுவரைக்கும் நீ எல் என்று பார்த்தாய், நன்றிதான், ஆனா எல் என்கின்ற வெளிப்பாட்டோடு நீ குழந்தையை கற்றுக் கொள்ள முடியாது. இயேசுதான் தெய்வங்கிற வெளிப்பாட்டோட நீ உன் வாழ்க்கையில வீட்டை கட்டிவிட முடியாது. இயேசு உன் தேவைகளை சந்திக்க வல்லமை பெருத்த தேவன் என்கின்ற வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும் வரைக்கும் நீ வீட்டையும் கட்ட முடியாது, நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அவர் நாமம் எல் ஷடாய். அந்த அவர் நாமம் எல் ஷடாய். உன் தேவை எதுவானாலும், அது ஞானமாகட்டும், அது குழந்தையாகட்டும், அது படிப்பாகட்டும், எதுவானாலும் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எதுவானாலும். மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. இதை எப்படி பார்க்கணும்? இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகம், புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அருமையானவர்களே, எனக்கு நான் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ சப்ஜெக்டே விட்டுருவோம் கூட கவலையா இருக்குது, பரவாயில்ல கேளுங்க. ஒரு கடவுள், இதை செஞ்சீங்களேன் அக்கா, கவனிங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட். ஒரு கடவுள் மனிதராய் பிறந்து அடிபட்டு துடிதுடிச்சு செத்து ரத்தத்தை சிந்தி மாமிசத்தை பிக்க கொடுத்து ஒரு மகா பெரிய ஒரு மீட்பை தேவன் உண்டு பண்றார். நல்லா கவனிங்க. இப்ப நீங்களும் நானும் யாருன்னா அந்த மீட்பை அனுபவிக்கிற ஒரு ஜனம். இப்ப கவனிங்களேன். இப்ப இந்த மீட்பை விசுவாசிக்காத ஒருத்தன் இருக்கிறான், நீ விசுவாசிக்கிறாய். இந்த 2 பேருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்தா, அல்லது மாற்றி சொல்றேன், நீ இயேசுவை அறிவதற்கு முன்னால் இருந்த உன் வாழ்க்கையும் இயேசுவை அறிந்த பின்பு உனக்கு இருக்கக்கூடிய பிள்ளைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்தா,
அவர் பிறந்தது, அவர் வாழ்ந்தது, அவர் செத்தது, அவர் உயிர் தெழுந்தது வீணா? வீண் இல்லையான்னு சொல்லுங்க. வீண் தானே? புரிஞ்சுக்கோங்க. நீங்க வீணாக்காதீங்க, ஆண்டுடைய ரத்தத்தை வீணாக்காதீங்க, ஆண்டுடைய மாம்சத்தை வீணாக்காதீங்க. உன் வாழ்க்கையில இயேசு வந்ததுக்கு முந்தியும் பிந்தியும் உன் வாழ்க்கையில மாற்றம் வரலன்னா, அவ்வளவு மகா பெரிய தேவன் இறங்கி வந்து இவ்வளவு பாடுபட்டு இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு ஒரு பெரிய டிராமாவே ஆடி கர்த்தர் தம்முடைய தன்னையே பலியாக செலுத்தி அவர் வந்து அவர் விளையாண்ட விளையாட்டெல்லாம், அவர் பட்ட பாடெல்லாம், அவர் பட்ட சவுக்கடியெல்லாம் வீணா போய்விடும். பெரியமானவர்களே, இழந்துடாதீங்க. அப்படின்னா அந்த அந்த ஆண்டவருடைய தியாக பலியில என்ன இருக்கிறது என்று நீங்க யோசிச்சு பாருங்க. உன் வாழ்க்கையை அப்படியே 100% தலைகளாய் மாற்றக்கூடிய மகா பெரிய வல்லமையை கர்த்தர் அதிலே வைத்திருக்கிறார். இழந்துடாத, கைகளை தட்டுங்க. இழந்துடாத. உன் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, இப்ப இருக்கிற வண்ணமா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை தலைகளாக ஒரு 180 டிகிரி கட்ட திருப்ப விரும்புகிறார். கையை தட்டுங்க. நீ எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் பரவாயில்ல, கரட்டாம்பட்டி கை தட்டுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையை திருப்ப விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை திரும்பும், என் வாழ்க்கை திரும்பும். ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். சும்மா கையை தட்டிட்டு பாய தேய்ச்சிட்டு போறதுக்காக அல்ல. அவர் வந்தது, போனது, செத்தது பொழுதுபோக்குக்காக அல்ல. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இல்லாமல் சாகாத. ஏதோ படிச்சாச்சு, வேலைக்கு போயாச்சு, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாச்சு கிடையாது. துறையூர்ல நம்ம விசுவாசி டாக்டர் பட்டம் பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருவிருந்த நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சவுத் கொரியாவுக்கு போக போறாரு. 1,90,000 சம்பளம். என்னங்க? கிட்டத்தட்ட 2 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்சம் சம்பளம். சரி, இப்ப 2 லட்சம் ரூபாய் சம்பளம். நான் கேட்டேன் அந்த தம்பியை பார்த்து நேத்து, தம்பி கோச்சிக்காதீங்க அப்படின்னு நேத்து கேட்டேன். அந்த தம்பி கிட்ட, உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னா உனக்கு வேலைக்கு வச்சுவானு கேட்டேன். ஹலோ, உனக்கு பைத்தியம் நட்டு கலந்துச்சு, உனக்கு வேலைக்கு வச்சுக்கோணும். அவன் உனக்கு வாய் இழுத்துருச்சு, அவன் சவுத் கொரியால வேலைக்கு வச்சுக்கோணும். உனக்கு கை இழுத்துருச்சு, பாடம் நடத்தும் போது சாக்லேட் வச்சு இப்ப நடத்தி ஆகணும். உன் கை இழுத்துருச்சு, உன்னை வச்சு அவன் வாயிலே பாடம் நடத்துவியா நீ? அந்த நம்பிக்கிட்டே கேட்டேன் நான், சொல்லுப்பான்னு, நீ எதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். உன் படிப்பை நம்பி, உங்களுடைய வேலையை நம்பி, உடம்பு இருக்கிற பலத்தை நம்பி வாழாத, கர்த்தரை நம்பி வாழ்னு சொன்னேன். அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. அவர்தான் நமக்கு மூலாதாரம், அவர்தான் நமக்கு மூலாதாரம். இதை நம்பாத, அவரை நம்பு. இதை நம்பாத, அவரை நம்பு. அவர் உன்னை உயர்த்த வல்லவர், அவர் உன்னை உயர்த்த வல்லவர். அவர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவர். அவர் நாமம் எல் ஷடாய். இதை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. நான் திரும்பி திரும்பி அதான் சொல்றேன், எனக்கு படிப்பு இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காதீங்க. சாரி, அந்த 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 அடிப்படையில நீ பிழைப்பா என்று கர்த்தர் சொல்லல. உன் உழைப்பினால் நீ பிழைப்பா என்று கர்த்தர் சொல்லல. உன் படிப்பினால் நீ பிழைப்பா என்று சொல்லல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைத்து விட முடியாது, வருமானத்தினால் மாத்திரம் பிழைத்து விட முடியாது. தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நான் மறுவுக்காக தான் சொல்றேன், உன் படிப்பை நம்பிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காத. உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. அதை விட பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்பும் பொழுது நான் என்ன சொல்றேன்னா, உன் படிப்புக்கு அரசாங்கம் அல்லது அந்த கம்பெனி உனக்கு இவ்வளவு சம்பளம் போட்டிருக்குது, நீ சொல்லணும். நீ சொல்லலன்னா நீ மிஸ் பண்ற, நீ மிஸ் பண்ற, நீ மிஸ் பண்ற. நான் அடிக்கடி சொல்றேன், மறந்துடாதீங்க. உனக்கு சுப்புலட்சுமி அக்காவுக்கு 500 சதுரடி நிலம் அவங்க அப்பா பிரிச்சு கொடுக்கிறாரு. அவங்க அண்ணன் வந்து பிரிச்சு கொடுக்கும் பொழுது 499 சதுரடி கொடுக்கிறாரு. சுப்புலட்சுமி அக்கா என்ன சொல்லுவாங்க? இல்லப்பா, 1 சதுரடி அக்கா தானே அப்படின்னா, அக்கா வந்து குக்காவது இருக்கிறத கொடுக்குறாப்பா. நாளைக்கு நான் விற்கும் போது எங்க 500 காப்பால நான் எங்க போவேன்? எனக்கு எவ்வளவு வேணும்? 1 சதுரடி தம்பிக்கு அவுட்டு தரக்கூடாதா? பத்திரத்துல 500 இருக்குதாப்பா, பத்திரத்துல உருவமா 1 சதுரடி. என்ன சாரதா சிஸ்டர், உருவமா விட மாட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த பைபிள் தான் பத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கூட, ஒரு சின்ன ஆசீர்வாதம் கூட இழந்து போய் பரலோகத்தில் அழுகாத. கை கட்ட இழந்து போய் அங்க போய் அழுகாத. உனக்கு ஆசீர்வாதத்தை ஒன்ன கூட இழந்துடாத. நான் என்ன சொல்றேன், பிசாசு உன்னை எப்படி ஏமாத்துறான்? இதா நீ படிச்சுட்ட, இதோ நீ வேலைக்கு போயிட்ட, இதோ உனக்கு ஒரு சம்பளங்கிறான். நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நான் சொல்றேன் கேளுங்க,
நீங்க மறுபடியும் தினந்தோறும் இந்த சொல்லாட்டி நீ உண்மையிலே சொல்ற நீ இழந்துருக்கும் போது நான் தினந்தோறும் நான் சொல்லி ஜெபிக்காட்டினாலும் பரவாயில்ல, இது என் சம்பளம் அல்ல, இது என் வருமானம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இது என் வருமானம் அல்ல. சம்பளத்தை தான் கம்பெனி பிக்ஸ் பண்ண முடியும், வருமானத்தை கம்பெனி பிக்ஸ் பண்ண முடியாது. வருமானத்தை பிக்ஸ் பண்றவரு பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ நானும் மாறாதிக்கிற நம்ம தேவன். அதே சம்பளம் வேற, வருமானம் வேற. இதனால விளைவிக்குவாங்க. சம்பளத்துக்கு வருமானத்துக்கு அதுக்கு அவங்க திருட சொல்லல. சம்பளத்தை அவன் பிக்ஸ் பண்ணிட்டான், அதை பத்தி நீ அவன் பிக்ஸ் பண்ணிட்டோம். வருமானத்தை நீ பிக்ஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. வருமானத்தை நீ பிக்ஸ் பண்ணணும்னு கர்த்தர் சொல்ற. நீ பிக்ஸ் பண்ணா பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, எல்லாரும் சொல்லுங்க, பூமியில. ஹலோ, எங்க எங்க பரலோகத்துல கிடையாது. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ரெண்டையும் பிரிச்சு கர்த்தர் பேசுறாரு. இங்க நீ சொல்றது ஆவிக்குரிய பிரகாரமாய் உனக்கு நடக்கும். இங்க கட்டு, இங்க கட்டவில். இங்க எதை அனுமதிப்பாயோ அது அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கும். இங்க எதை நீ மறுக்கிறாயோ அது பரலோகத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். நீ அனுமதிக்கணும். கர்த்தர் அனுமதிக்கார பார்த்துட்டு இருக்கிறாங்க. What you allow will be allowed on the heaven என்று சொல்றார். What you allow on the earth that will be allowed in the heaven என்று கர்த்தர் சொல்லுகிறார். What you prohibit that will be prohibited in the heaven என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலே நீ எதை தடுக்கிறாயோ, பூமியிலே எதை அனுமதிக்கிறாயோ அது பரலோகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கும், அது பரலோகத்திலே தடைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். நான் வச்சுக்கோங்க. அப்ப இந்த பூமியில நான் சொல்ல பிரசவத்தினுடைய சாராம்சம் என்னன்னா கைத்தடிட்டு போறதல்ல. ஒரு வருமானம் இவ்வளவுதான் அந்த கம்பெனி பிக்ஸ் பண்ணும் பொழுது அல்லது ஒரு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன் அது என் வருமானம் கிடையாது. இதை விட 10 மடங்கு கர்த்தர் சம்பாதிக்க வைப்பாரு. இதை விட உன்னதமான ஒரு வேலையை தேவன் வைத்திருக்கிறார். இதை விட வருமானம் உள்ள ஒரு வேலையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். அதை நான் இழந்துவிடக் கூடாது, இழந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நான் வச்சுக்கோங்க, இழந்துடாதீங்க. ஒருத்தர் கூட அந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழந்துவிடக் கூடாது. அப்ப இப்ப இருக்கிற ஸ்தானத்தை விட பல மடங்கு தேவன் உங்களுக்கு கிருபைகளை வைத்திருக்கிறார், வல்லமைகளை வைத்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னா அவர் யார் என்கின்ற வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. அவர் யார் என்கின்ற வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. அப்ப அவர் யாரு என்று சொன்னால் அவர் தான் எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் உன் தேவை எதுவானாலும் எவ்வளவானாலும் எவ்வளவு பெரிதானாலும் எத்தனை ஆண்டு கால தேவையானாலும் கர்த்தரை சந்திக்க வல்லவர். அவங்க இதை வாங்கிட்டு அப்படியே போயிடாதீங்க. இந்த எல் ஷடாயை உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு படி இல்ல 100 படி மேலே வர வேண்டும் என்று தேவன் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறார். சரி, இப்ப நீங்க பிரசவத்தினுடைய ஆரம்பத்துல சில காரியம் நான் சொல்லிட்டு போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது ஏற்கனவே சொல்லிதான் நான் மறுபடியும் சொல்றேன். உங்களை போய் எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல பேச கூப்பிட்டாங்கன்னா, ஒரு தலைப்புல பேச கூப்பிட்டாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்ப கட்டுரை எழுதுற பழக்கம் கிடையாது. கட்டுரைன்னு சொல்லி அந்த காலத்துல எங்களுக்கு இருக்கும். அப்ப எப்படி நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பன்னியை பத்தி நாளைக்கு யாரு அம்மா கம்ப்யூட்டரை பத்தி இப்ப யாரு மது பேசும் அப்படின்னு சொன்னா உட்காந்து தலையை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம அது எப்படி எடுக்கணும் மெசேஜ் அப்படின்னு சொன்னா, முதலாவது அந்த கம்ப்யூட்டர் ஒரு படத்தை ரவுண்ட் போட்டுருங்க. அதை சுத்தி பல ஏரோ மார்க் போட்டுட்டு முதல் கேள்வி W கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுங்க, அப்ப H கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுங்க. அதை சுத்தி எத்தனை கேள்வி கேட்க முடியுமோ கேளுங்க. அப்படின்னா வாட் அப்படி முதல் கேளுங்க, ஒய்ன்னு கேளுங்க, வேர்னு கேளுங்க, வென்னு கேளுங்க. அப்ப வாட்னு கேட்கும் போதே வாட் நாட்னு சொல்லி ஒரு கேள்வி கேளுங்க, வென்னு கேட்கும் போதே வென் நாட்னு சொல்லி ஒரு கேளுங்க. அப்படின்னா என்ன கம்ப்யூட்டர்னா என்ன, எது கம்ப்யூட்டர் அல்ல, அது என்ன செய்யுது, அது என்ன செய்யாது, அது எப்ப செய்யும் எப்ப செய்யாது, அது எங்க கிடைக்குது எங்க கிடைக்காது, அது எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது. இப்படி எத்தனை கேள்வி கேட்கறீங்களோ அத்தனை கேள்விக்கு நீங்க பதில நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கட்டுரை ரெடி ஆயிடுச்சு, மெசேஜ் ரெடி ஆயிடுச்சு. அப்ப இந்த எல் ஷடாயை பத்தி பேசும்போது கூட நீங்க முதல் எதை பேசணும் அப்படின்னா, நான் உட்காந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். முதல் எதை சொல்லணும், ரெண்டாவது எதை சொல்லணும், மூணாவது எதை சொல்லணும்னு அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். முதல் என்ன சொல்லணும்னா எல் ஷடாய் என்றால் என்ன, அது முதல் உங்க மனசுல பாருங்க. எல் ஷடாய் என்றால் என்ன, வாட் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிறேன். What is meant by El Shaddai? What is the meaning of El Shaddai? What is El Shaddai என்கின்ற கேள்விக்கு தான் நான் ஏற்கனவே போன திருவந்தில சொன்னதுனால நான் அதை சொல்லி முடிச்சிருக்கிறேன். ரெண்டாவது, இப்ப who என்கின்ற கேள்விக்கு நான் போகிறேன். அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெளிப்பாடு சொல்றேன், அதை கேட்டுக்கோங்க. God is our provider, God is our supplier, God is our feeder. இது இங்கிலீஷ்ல நோட்ஸ் இருக்குன்னு எழுதிக்கோங்க. தமிழ்ல சொல்றேன், கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், கடவுள் நமக்கு உணவளிக்கிறவர், கடவுள் நம்முடைய என்ன சொன்னவர், கடவுள் நம்மளுடைய ஃபீடர், சப்ளையர், ப்ரொவைடர். ப்ரொவைடர் சப்ளையர் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஃபீடர் அவர் நம்மளை போஷிக்கிறவர், அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். இது இந்த வெளிப்பாட்டை கட்டம் போட்டு வச்சுக்கோங்க.
இந்த வெளிப்பாடு முதலாவது தேவை. நீங்க எல்ஷடாய்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல் வெளிப்பாடு எல்லுனா யாருன்னு வேணும், தேவன்னா யாருன்னு தெரியணும். அந்த இது நமக்கு வந்துருச்சு. இப்ப ஷடாய்ங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷடாய் போறதுக்கு முன்னாடி காட் இஸ் அவர் ப்ரொவைடர்ங்கிற வெளிப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டும். இதை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். காட் இஸ் அவர் ப்ரொவைடர்னு சொன்னா நமக்கு மாத்திரம் ப்ரொவைடர் அல்ல, காட் இஸ் த ப்ரொவைடர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். நான் கேட்கிறேன், ஒரு கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்களான்னு பார்க்கலாம். பதில் திருச்சியில கேட்டிருக்க அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யாராவது பதில் சொல்லுங்க. பன்னிக்கு இயேசுன கடவுள் வந்து அப்பான்னு சொல்றேன். பன்னிக்கு கடவுள் வந்து அப்பான்னு சொல்றேன். இது எப்படின்னு சொல்லுங்க. பன்னிய படைச்சது கடவுள் தான் அல்லது உருவாக்குனது கடவுள் தான். சரி, அதனால அவர் எப்படி அப்பா ஆனார்? நான் அப்பாங்கிற வேர்டு சொல்றேன், கடவுளுங்கிற வார்த்தை சொல்ல. இப்ப அப்பாங்கிற வேர்டு வரேன். பன்னிக்கு கடவுள் வந்து அப்பா அப்படிங்கிற. அப்படியா? பன்னி கடைக்காரங்க தான் பண்ணியை போஷிக்கிறான். சரி பரவாயில்ல, வந்தீங்க, ஒரு 50 மார்க் தரேன், வாங்கிக்கோங்க. முழுக்க சொல்றேன். தகப்பன் என்றால் என்ன? 1 கோடி தடவை சொல்லிட்டேன். இப்போ 1 கோடியே 1வது தடவை. உன் பிறப்பிற்கு காரணரே தகப்பன். இது சொல்லிருக்கேன் சொல்லலையா? உன் பிறப்பிற்கு காரணர் தான் தகப்பன். ரைட்டா? இந்த ரீதியில இந்த முழு பிரபஞ்சமும் பிறப்பிக்கப்பட்டதற்கு காரணம் யாரு? இறைவன். அப்ப இந்த கோணத்துல இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு யாராகிறாரு? தகப்பனாகிறார். ரைட்டா? தகப்பனாகிறார். அப்ப அவர் தகப்பனா இருக்கிறதுனால ஒரு தகப்பன் தான் டியூட்டியை செய்யணும் இல்லையா? அதனால இந்த முழு உலகத்துக்கு தேவையான, உன்னை கடிக்கிற கொசுவுக்கு, உன்னை தீண்டுகிற விஷ பாம்புக்கு, புரியுதுங்களா, வேற என்ன சொல்றது, ஒரு செல் அமீபாவுக்கு, டைனோசருக்கு, திமிங்கலத்துக்கு, யானைக்கு முதற்கொண்டு கர்த்தர் தம்முடைய ஆகாரத்தை தாராளமாய் கொடுக்கிறார். தேவைகளை சந்திக்கிறார். சூரியனுக்கு ஆகாரத்தை தருகிறார். சூரியன் எரிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4700 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டதாம். இந்த சூரியனோட வயசு யாருக்குமே சொல்லியிருக்கிறேன், நான் வச்சுக்கோங்க. அதை ரவுண்ட் பண்ணிடுவோம் சீக்கிரமா. ரவுண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5000 கோடி வருஷம். எத்தனை வருஷங்க? 5000 கோடி வருஷம் இந்த சூரியன் எரிந்து கொண்டிருப்பதற்கு தேவன் எரிபொருளை தருகிறார், கேஸ தராரு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒண்ணு தர வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா இது வந்து மனித புத்திக்கெல்லாம் அது எட்டாத ஒரு செயல். இதெல்லாம் சரி, சூரியன் மட்டும்தான் எரியுதான்னு சொன்னா 24 கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரங்கள் என்றால் என்ன? முதல் சூரியன் நட்சத்திரம் என்றால் என்னன்னு சொல்றதுக்கு சூரியன் என்றால் என்னன்னு சொல்றேன் பாருங்க. சூரியன் என்றால் நட்சத்திரங்களில் ஒன்றுங்கிறோம். அப்ப நட்சத்திரத்தை விளைவிக்கோங்க, அவ்வளவு விஷயம். நட்சத்திரம் விளங்குதா? சூரியன் என்னன்னா நட்சத்திரங்களில் the sun is the nearest star, the sun is one of the stars. இதுதான் டெஃபினிஷன். டிக்ஷனரியை பார்க்கும்போது இதுல பார்க்கும்போது அஸ்ட்ரானமி இதுல பார்க்கும்போதெல்லாம் இதுதான் விளக்கம் கொடுக்குறாங்க. சன்னுக்கு நீங்க இப்பயே நீங்க போய் வீட்டுல போய் தட்டுங்க, சன் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார், சன் இஸ் த நியரஸ்ட் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. அதுதான் மிக பக்கத்துல இருக்கிற ஒரு சூரிய நட்சத்திரம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த சூரியன் எரிந்து கொண்டிருப்பது போலதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்குது? எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப அத்தனை நட்சத்திரங்களுக்கு யார் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறார்? ஆண்டவர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் தான் டோட்டல் சப்ளையர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப கவனிச்சுக்கோங்க, இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரணும். உங்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. இப்ப கொஞ்சம் பெருசாக்குறேன், பெருசாக்கி கொண்டு போகும்போது இந்த பூமியை விட்டு சூரியனை விட்டு இந்த சூரிய குடும்பத்தை விட்டு இந்த முழு பிரபஞ்சம், இந்த பால் வீதியை விட்டு பிரபஞ்சத்தை கொண்டு போகும்போது அங்க இருந்து பாருங்க, இத்தனை பிரபஞ்சத்தையும் கர்த்தர் அற்புதமாய் போஷித்துக் கொண்டிருக்கிறார். தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய ப்ரொவைடர். ஏதோ செத்து போன மூக்காயி பாப்பாயி கும்பிட்டு இருக்கிறீங்க நீங்க. இவரு யாருன்னு தெரிஞ்சுச்சுக்கோங்க முதலாவது. இவரு தான் கடவுள். ஏதோ சும்மா ஏசுனார கும்பிட சொல்றாங்க. ஹலோ, ஏசுனார சார் வரைக்கும் கும்பிடாத, நான் சொல்லிக்கிறேன் உனக்கு. உன்னை படைச்ச இறைவனை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் காலில் உழுந்து கும்பிடு. அவன் தான் ஆண்டவன். அவனை ஏதோ சும்மா செத்து போன அந்த புதன்கிழமை சந்தையில பொம்மலாட்டம் அந்த பொம்மை வைத்த காமிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. கிளிஜோசிக்காரன் பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். இப்ப ரவி உட்காந்துட்டு இருக்காரு. இவரு 3 பேர் போயிட்டு என் கதையை கேளு 3 பேரும் 3 கதையை சொல்றோம் ஒரே டயத்துல. இவருக்கு எந்த கதை மடைக்குள்ள போகும்? 3 பேர் பேசுறோம் ஒரே டயத்துல. நேற்று அந்த ஊருக்கு போன பாசையா, இந்த அம்மா இந்த ஒரு கதை, அந்த அம்மா அது ஒரு கதை சொல்லுது. கடைசியில அப்பா 3 பேர் கதையை சொல்லு போனா கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னா,
சட்டையை கிழிச்சிட்டு என் கதையை கிளம்பி இவர் ஆரம்பிப்பா இருப்பாரு. அப்பதான் மூக்க தொடுற கதை வரும். மூக்க தொட்டுட்டனே புடியே தொட்டு ஓடலாம் பாருங்க. வடிவேல் மூக்க தொட்டுவிட்டு ஏதோ ஒரு படத்துல அந்த மாதிரி இவரு ஓட ஆரம்பிச்சிருவாரு. என் கதைகள் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அட்ரஸ் கேட்கறாங்க பரவத்தேன் பில் அட்ரஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவரு ஒரு அட்ரஸ் எழுதி போயிடுவார் கட்சியில. ஆனா கவனிக்கணும், இந்த உலகத்துல இருக்க எத்தனை கோடி ஜனங்கள் ஒரே நேரத்துல கடவுள்கிட்ட போய் என் பிரச்சனை இதுன்னு சொன்னா அத்தனை பேருக்கு பிரச்சனையும் கேட்டு அத்தனை பேருக்கு பிரச்சனைக்கும் பதில் தராரு. அந்த ஞானம் அறிவு கேட்டால ஞானம் கை தட்டுகளை உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் ஒரே நேரத்துல பேசி எத்தனை தேவையை கேட்டாலும் அத்தனை தேவைக்கு பதில் கொடுத்து அத்தனை பேரையும் காப்பாற்றி அத்தனை பேரையும் பரிபாலிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அது எந்த கம்ப்யூட்டருக்கு எந்த இன்டர்நெட்டுக்கு எட்டாத அறிவு. அவர் ஆண்டவர். அவரை புடிச்சுக்கிட்டு இந்த பாப்பாயி பாம்பலாட்டி மதுரை வேறன் குதிரை வேறன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கூடாது. மதுரை வந்ததுக்கு அப்புறம் தான் மதுரை வேறன். குதிரைக்கு முன்னாடி யாரும் தான் மதுரையும் குதிரையும் வந்ததுக்கு அப்புறம் தான் மதுரை வேறன் வந்தாரு. சார் மதுரை வரத்துக்கு முன்னாடி யார் சார் வீரன் நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு வாங்க. சரி ரைட்டுங்க. வெளிப்பாடு நமக்கு தேவை. கடவுள் யார் என்கின்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. சரிங்க. அப்ப God is our provider. இது இரண்டாவது வெளிப்பாடு நான் சொல்றேன். முதல்ல எல் ஷடாய்க்கு மீனிங் போட்டீங்க. இரண்டாவது God is our provider. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். உன் தேவைகளை மாத்திரமல்ல முழு பிரபஞ்சத்தினுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். காக்கா சின்னிட்டு எச்சம் போட்டதுல இருக்கிற ஒரு விதைய முளைச்சி வரத்துக்கு ஒரு தண்ணி தேவைன்னு சொல்லி கர்த்தர் அந்த செடிக்கும் தண்ணி கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அவர் இறைவன். தண்ணிக்கு 3 வேளை வயிறு ஒப்புறாரு பாத்தீங்களா? அவர் இறைவன். சரிங்க. அப்ப God is our provider. இப்ப மூணாவது ஒரு பாயிண்ட்க்கு போறேன். God is the provider. அத வச்சுக்கோங்க. இது மூணாவது வெளிப்பாடு. இதை ஒத்துக்கிறோம். இப்ப மூணாவது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் காட்டுறேன். கடவுள் நம் தேவைகளை சந்திக்கிறவர் சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்? கடவுளே நம் தேவைகளை சந்திக்கிறவர் என்று சொல்றேன். யாருங்க? இந்த இடத்துக்கு வரணும். நீங்க எல் ஷடாய்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தாதான் நீங்க எல் ஷடாய்க்குள்ள போய் நீங்க அங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். God is the provider. கர்த்தரே சொல்லுங்க. கர்த்தரே கர்த்தரே நம்மை போஷிக்கிறவர். கர்த்தரே நம்மை போஷிக்கிறவர் என்கின்ற வெளிப்பாடு உங்களுக்கு வர வேண்டும். அதை பத்தி ஒரு கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியில நான் பேசுகிறேன். கர்த்தரே நம்மை போஷிக்கிறவர் என்கின்ற வெளிப்பாடு எங்கிருந்து வருகிறது? அவர் போஷிக்கிறாருன்னு தெரியும். எப்படி போஷிக்கிறாருங்கிறத பத்தி சில காரியங்கள் இருக்குது. இப்ப கர்த்தரே போஷிக்கிறாருங்கிற ஒரு பாயிண்ட்குள்ள நான் போயிட்டு நான் வெளியே வரேன். வாசிப்போம். பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதை மறந்துடாதீங்க. எந்த பாயிண்ட்ல பேசுறீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணிடாதீங்க. கர்த்தரே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நல்லா கவனிக்கணும். ஏதாவது சொல்லுங்க. இந்த வசனத்தை மனப்படமா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ வெற்றிமானாயும் புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க. என் தேவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையாய் நிறைவாக்குவார். இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவரேங்கிற பாயிண்ட்க்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். உபாகம் 8:18 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க, மத்தவங்க கேளுங்க. அவரே அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியமானது. அவரே நம்மை போஷிக்கிறவர், அவரே நம்மை உயர்த்துகிறவர் என்பதை நாம் விலகிக் கொள்ளணும். இப்ப ஒரு உதாரணம் சொல்லிட்டு உலகத்துல வர பாருங்க. உலக ஜனங்கள் இந்து மக்கள் விசேஷமாக பஞ்சபூதங்களை வழிபடுகிறார்கள். சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்ப இந்த தம்பி கிட்ட கேட்டா கூட சொல்லுவான், இந்த வெளிச்சம் எங்க இருந்து தம்பி வருது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம சூரியன் கிட்ட இருந்து வருது. அப்ப சோர்ஸ் நல்லா கவனிங்க. ஆங்கிலத்துல மீன்ஸ்னா வேற, சோர்ஸ்னா வேற. மீன்னா வழி, சோர்ஸ்னா என்னன்னு சொல்றது? சோர்ஸ்னா புறப்படும் இடம்னு சொல்லணுமா, மூலாதாரம்னு சொல்லணுமா? சரியான வார்த்தை மூலாதாரம். சரி, மூலம், மூலம் ஆதாரம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. மூலம், சோர்ஸ். இப்ப இந்த வெளிச்சத்தினுடைய சோர்ஸ் என்னங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன். நல்லா கவனிங்க. எப்பயும் போல பேசணுமா நினைச்சுக்காதீங்க, வேற ஒரு பாயிண்ட் கொண்டாடுவேன். இந்த வெளிச்சம் எங்க சார் வருது? இந்த வெளிச்சம் எங்க இருந்து புறப்பட்டு வருது? எங்க இருந்து மூலம் எங்குங்க, சோர்ஸ் எங்க இருந்து வருதுங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க சூரியன் கிட்ட இருந்து வருதுங்க சார். ரைட், ஓகே.
இதனால புறஜாதி ஜனங்கள், இந்து மக்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை அறியாதவர்கள் என்ன செய்யறாங்க, சூரியனை வழிபடுகிறார்கள். ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை அவர்கள் வழிபடுவதை நாம் பார்க்கிறோம். அவங்க எது வரைக்கும் வந்துட்டாங்க, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, சூரியன் வெளிச்சம் வருது, அதனால வாழ்க்கையே நமக்கு இந்த சூரிய வெளிச்சம் நடக்குது, அதனால அதே கடவுளாக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க, சூரியன் கடவுள் அல்ல, சூரியனை படைத்த நான் தான் கடவுள். சூரியனை படைத்த நான் தான் கடவுள். அப்ப இந்துக்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அவங்க சூரியன் வரைக்கும் வந்துட்டாங்க, காற்று வரைக்கும் வந்துட்டாங்க, நீர் வரைக்கும் வந்துட்டாங்க, நிலம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா அடுத்த ஸ்டெப் என்னது, அதை படைத்தவர். அடுத்த ஸ்டெப் தான். அவங்க அங்க வரல. இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப கேப் கிடையாதுங்க. அவங்க மூக்குல சாப்பிட்டு புறையறிட்டு கிடக்குறாங்க, நம்ம வாயில தின்னுட்டு இருக்கிறோம். இவ்வளவுதான் கேப், இவ்வளவுதான் கேப். அதான் 3 விஞ்ஞானிகள் எங்கேயோ போய் கூடிக்கிட்டு சாதனை புரிந்ததை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் சொன்னான், அமெரிக்க நாடுகாரன், ஐயா நான் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சேன். அது ஒரு பெரிய கடல், அந்த கடலுக்கு ஆழத்தை கண்டுபிடிக்கலையா அந்த காலத்துல. நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னோன்னு, ஆகா வெரி குட்ப்பா, பிச்சு வளர்த்தீங்க, அருமையான சாதனை. எப்படிங்க, எவ்வளவுங்க, அடி வரைக்கும் போக முடியல, ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் மேல வரைக்கும் என்னால போக முடிஞ்சு அப்படின்னா, அவ்வளவுதான் போக முடிஞ்சானா. சரி விட்டாங்க. அடுத்த ஆள் பார்த்தானா, இவன் என்ன சொல்றேன்னா, வானத்தோட இலைக்கே கிட்டே போயிட்டேன் அப்படின்னா, சூரியன் கிட்டே, சூரியனை தொட்டேன். ஒட்டியா அப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்டா, சும்மா அங்கிருந்து ஒரு 5000 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் நான் போய் பார்த்தேன், அதுக்கு மேல போக முடியல. இந்தியாக்காரன் என்ன செஞ்சிருக்கிறான், இந்தியாக்காரன் விஞ்ஞானி உட்காந்து மூக்க சொல்லிட்டு இருக்கிறான், காலையில தின்னு விட்டு ஒரு பப்ப பெருசா இருக்கும் மத்தியா விஞ்ஞானிக்கு, அவன் தாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இவன் என்ன சொல்லுவான் பார்த்தானா, கடைசியா இவன் கண்டுபிடிச்சு சொன்னா மானம் கட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அவனாவது தரையை தட்டி பார்த்துட்டான், இவனாவது அங்க போய் முக்கி பார்த்துட்டான். நம்ம எதைதான் முக்கி பார்த்தோம்னு சொன்னா, நாங்கெல்லாம் மூக்குல சாப்பிடறோம். நானா ஆஹா நல்லா எழுதிக்கிட்டாங்களா, அடே எங்க இந்தியால எங்க சாப்பிடுறோம், மூக்குல சாப்பிடறோம். என்னப்பா அதிசயமா இருக்குது, எப்படிப்பா சொல்லுங்க ஐயா. நானா சும்மா 1 இன்ச்சு கீரை. நானா அவன் சொன்ன லொல் அடிச்சான்ல, சும்மா 1000 அடி கீழே 1000 அடி மேல இல்ல, நானும் லொல் அடிக்கிறேன் பாருங்க, இவன் லொல் அடிச்சு படிச்சு லொல்லு. அது போல இந்த இந்துக்கள் எது வரைக்கும் வந்துட்டாங்க பாருங்க, மூக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்காக சொல்ல வந்தேன், எது வரைக்கும், பஞ்சபூதங்களை தெய்வம் என்று சொன்னாங்க. அடுத்த ஸ்டெப் 1 நிமிஷம் ஒரு எட்டி பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பியாப்பா, என்னது, அதை உருவாக்குற ஒருத்தர் இருக்கிறாங்க, அவனை தானப்பா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு எனக்கு என்ன தூரம், ஒரு சண்டை கிடையாது, ஒரு சச்சரவு கிடையாதுங்க. நம்மளா சண்டை போட்டு இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நீ இந்த டேபிள தெய்வம், அடாடாடாடா இந்த டேபிள செஞ்சவன் ஒருத்தர் இருக்கானேடானா, அதை பத்தி நீ பேசாத. டேபிள் தான் கண்ணுக்கு தெரியுது, டேபிள் செஞ்சவன் எங்கடா இருக்கிறான் அப்படிங்கிறான். நம்ம என்ன செய்யறது, இந்த டேபிள் எப்படா வந்துச்சுன்னா அந்த கேள்வி கேட்டா கொலைய பண்ணி போடுவான். சார் டேபிள் செஞ்சிரு பேசாத, நீ கிறிஸ்தவன் அப்படிதான் பேசுவாங்கிறான். நான் கிறிஸ்தவன் கிடையாதுப்பா, நான் பேசுறேன் கேட்டுக்கோ. சூரியன் கடவுள் அல்ல, சூரியனை ஏன் இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். நான் ஒண்ணு இயேசு தெய்வம் நான் சொல்லலையே, இங்க பூசா வந்திருக்கு கவனிங்கம்மா. இவன் ஜாமி பத்தி பேசுறேன், நான் ஏன் ஜாமி பத்தி பேசல, ஏன் ஜாமி அங்க உட்காந்துருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உட்காந்துருக்கு, இன்னும் எந்திரிக்கவே இல்லை, உட்காந்துட்டே இருக்கிறாங்க, காலும் முடிக்கல சூரியன் முடிக்கல. சொன்ன சொல்லி நம்மளும் உட்காந்தா கால் சூரிய பிடிச்சி வச்சிருக்க அப்படியே அப்பா அப்படிங்கிறோம்ல, அந்த அம்மா உட்காந்துட்டே இருக்கு பாவம். சில அம்பேத்கர் கையை மடக்கிறதே இல்லை. நான் கூட கேட்பேன், இவர் எப்பதான் இவ்வளவு நிக்கிறாரு கால் வலிக்காதான்னு கேட்பேன். நின்றுட்டே இருக்கிறாங்க பாவம், எம்ஜிஆர் சிராஜா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, செனிக்கிட்டு பாவம். அப்ப என் குலதெய்வத்தை பத்தி நான் பேசலைங்க, இந்த வானத்தையும் பூமி உண்ணி எண்ணி படைச்ச தெய்வத்தை பத்தி பேசுறோம். ஓகே கவனிங்க, இப்ப சூரியன் வேற, சூரியனை படைத்தவர் வேற, சூரியன் வரைக்கும் வந்துட்டாங்க, சூரியனை படைத்தவர்கிட்ட வரல. இதே வேலையை நீங்க செய்றீங்க, அதான் விஷயம். இதே வேலையை இப்ப நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இதுதான் விஷயம். என்ன அப்படின்னா, வருமானம் எங்க இருந்து வருதுங்க, ஐயா எனக்கு அரசாங்க உத்தியோகம் கடவுளா பார்த்து கொடுத்தாரு ஐயா, அங்க எனக்கு அது ஐயா சோர்ஸ். சோர்ஸ் எதுங்க, உன் படிப்பு ஹெச்பி கம்பெனில உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு டெசிக்னேஷன், இதுதான் நீ சொல்லிட்டு இருக்கிற. இவன் சொன்ன மாதிரி வெளிச்சம் எங்க இருந்து வருது, சூரியன் கிட்ட இருந்து. இப்ப ரைட்டுப்பா, நான் கேட்கிறேன், சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறது யாருப்பான்னு கேட்கிறாரு அவரு. சூரியனுக்கே வெளிச்சத்தை கொடுக்குறது யாரு சொல்லுங்க. அப்ப அதுக்கு மூலாதாரம் யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு மூலாதாரம் யாரு, அதுக்கு சூரியனுக்கு மூலம் யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. எங்க இது எங்க இருந்து வந்துச்சீங்கன்னு கேட்டா என்னமோ சொல்றீங்க, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறீங்க. இப்ப இது எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறீங்க. பிளாஸ்டிக் இருந்துச்சு, பிளாஸ்டிக் எங்க இருந்துச்சு, அங்க இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சு, அங்க இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சு, இப்படியே போங்க, கடைசி எங்க இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். எங்க போய் நிக்க தெரியுமா, அது ஆண்டோடைய வார்த்தையில இருந்து ஆண்டோட இருந்து வரும். எல்லாத்துக்கும் மூலத்தை நோண்டினா கடைசி எங்க போய் நிப்பாங்க, ஆண்டோட்டு போய் நிப்பான். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப உன்னுடைய வேலையை நீ ஆதாரமாய் நீ எண்ணக்கூடாது, மூலமாய் நீ எண்ணக்கூடாது. அது ஒரு வழி, அதன் மூலமாய் கர்த்தர் உன்னை போஷிக்க தேவன் தெரிந்து கொண்ட பாதை, அது ஒரு சேனல்.
அது ஒரு வே. அதை நீ கடவுளாக்கி விடாது. அதை நம்புனா அதைத்தான் நான் திரும்பி சொன்னேன், கை கால போச்சுன்னா வேலை போச்சுன்னா ஐயோன்னு உட்காந்துட்டு இருப்ப. நீ இதை நம்புனா அப்படித்தான் போகும். நீ இதை நம்பாத. இதன் மூலியமா என் தேவன் என்னை போஷிக்கிறார் என்று, இதெல்லாம் என் ஆதாரம், என்னை போஷிக்கிற தேவனே என் ஆதாரம் என்று ஆதாரத்தை திருப்ப வேண்டும். சரி சார், இதுக்கு என்ன சார் பிலிப்பியர் 4:19 என்ன சார் சம்பந்தம்? சொல்றேன் சார். என் தேவன், எல்லாரும் சொல்லுங்க. என் வேலை அல்ல, என் வருமானம் அல்ல, என் திறமை அல்ல, என் அழகல்ல, என் அந்தஸ்து அல்ல, என் சொத்து அல்ல, என்னுடைய சுகபல ஜீவன் அல்ல, நான் படித்த படிப்பு அல்ல, என் வாகனம் அல்ல, என் பிசினஸ் அல்ல, என் வீடு அல்ல, என் மனைவி அல்ல, என் தேவன் தம்முடைய அவசரத்தின்படி கைவிட்டு என் தேவன், அவர் தான் சோர்ஸ். இதை விளைவிக்கணும். அதான் அந்த சோர்ஸை யாருன்னு கவனிச்சு கொடுக்குறதுன்னா பிலிப்பியர் 4:19 பவுல் அங்கே எழுதி பிரசங்கம் பண்ணுகிறார். என் தேவன், உன் தேவன், நம் தேவன். நம் தேவன் தாயா நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். நீ ஏதோ நல்ல பிசினஸ் நடந்துச்சுன்னா நல்லா நடக்க நினைச்சிட்டு இருக்கிற கிடையாதுப்பா. உன் பிசினஸ் நம்பாதப்பா. உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை நம்ப வேண்டும். இப்ப கவனிங்க, என் தேவன். சரி, அப்ப எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, எல்லாரும் சொல்லுங்க. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்று தேவன் சொன்னாரே அப்படின்னு என்ன அர்த்தங்க? உனக்கு தேவை இப்ப நான் ஒரு சர்ச்சை கட்ட போற ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் கதவுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு கேட்கறேன். மற்றதெல்லாம் வாங்கிட்டேன்னு கேட்கறாங்க. அந்த நான் இல்லைன்னு சொல்றேன். இப்ப அந்த அம்மா கதவுக்கு டொனேஷன் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னு கேளு, நான் சொல்றேன். ஏன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப கதவுக்கு 50,000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் தராங்க அம்மா. அடுத்த நாள் அதை தூக்கிட்டு அந்த டொனேஷன் சீட்டை தூக்கிட்டு கருணாநிதி கிட்ட போனா அல்லது ஸ்டாலின் கிட்ட போனா அவர் எவ்வளவு செய்வாரு? 2,01,000 ரூபாய் தருவாரு கக்கூஸ் கதவுக்கு. இது நாளைக்கு பேப்பர்ல வருமா வராதா? ஜெயலலிதா அம்மா ஃப்ரண்ட் கேட்டுக்கு 1 லட்சம் ரூபாய், ஸ்டாலின் கக்கூஸ் கதவுக்கு 2 லட்சம் ரூபான்னு கொடுத்தா இது யாரு கேவலம்? ஜெயலலிதா அம்மாவுக்கு கேவலம். அதனால ஜெயலலிதா அம்மா என்ன செய்யாது? 1 லட்சம் ரூபாய் தராது. நம்மள மாதிரி முட்டாளம் தான் கொடுத்துருவோம் ஏமாந்து போய். ஆனா அவங்களா சீட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் மண்டல இருக்கு, தரமாட்டாங்க. அதனால அந்த அம்மா என்ன செய்யணும், அந்த டொனேஷன் புக் சொன்னியா அதை கொடுப்பா அப்படின்னு வாங்கி அதை நெருப்பு வச்சு கொளுத்தி, உன் புள்ள மேல சத்தியமா இனிமே டொனேஷன் வாங்க மாட்டேன்னு சத்தியம்னு இன்னொரு புக்கும் அடிக்கூடாது மாவனே. எடுத்தா உங்க உடம்புல தலை இருக்காது மாவனே. ஏன்னா இந்த அம்மாவோட யாராவது நிறைய கொடுத்துட்டா போச்சே. கேட்டுட்டு கட்டறதுக்கு எவ்வளவு 50 லட்சம் ரூபாய், இந்த 60 லட்சம் கையில எப்படி கிளம்பி அப்படின்றவாங்க. புரிஞ்சுக்கோ, நீ கேட்டது 1000 ரூபாய் தான் நீ கேட்கற. ஆனா அந்த அம்மா என்ன செய்யறீங்குது? 1000 ரூபாய் கொடுக்காது. 1000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகுனா அது அவருடைய பிரஸ்டீஜ அது பாதிக்கும். அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ஸ்தானம் ஒண்ணு இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுனாலதான் என்னுடைய வாழ்க்கை மாறியது. இல்லைன்னா நானும் உங்களை போல உட்கார்ந்துதான் இருப்பேன். இல்லைன்னா இன்னைக்கு இந்த வெள்ளி டம்ளர் வந்ததுக்கெல்லாம் காரணம், இந்த தங்க மீன் வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா இந்த வெளிப்பாடு தான் என்னை போஷிக்கிறது. நல்லா விளைவிக்கும் இந்த வெளிப்பாடு. அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை நான் தர விரும்புகிறேன். எல்லாரும் தப்பு பண்றீங்க, உங்க வேலையை நம்பிட்டு இருக்கிறீங்க. தப்பு சார், தப்பு சார், தப்பு சார். உங்க வருமானத்தை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க. வருமானத்தை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு வசனம் வாசிங்க பாருங்க, சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 41. They limited their God. ஆங்கிலத்துல சிம்பிளா அழகா சொல்லியிருக்காரு. They limited their God. அவர்கள் அவர்களுடைய இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். என்ன செஞ்சாங்களாம்? அம்மா கவனிங்க, மட்டுப்படுத்தினாங்கன்னா தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க புரியுதா பாருங்க. லிமிட் பண்ணிட்டாங்களாம். யார? சார், அவருடைய வல்லமைக்கு எல்லையே இல்லைங்க. அவருடைய வல்லமைக்கு எல்லையே இல்ல. ஆனா உன்னால அதை மட்டுப்படுத்த முடியுமா? ஹலோ கவனிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. கடவுளுடைய வல்லமைய மனிதன் மட்டுப்படுத்த முடியுமா? லிமிட் பண்ண முடியுமா? எப்படி? நான் புரிய வைக்கிறேன். ஒரு உதாரணம் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. 1000 உதாரணம் தர முடியாது. ஒரு உதாரணம் தரேன். இது சர்ச்சு. நான் என்ன செய்யறேன், இந்த சர்ச்சுக்கு இந்த 4 செவரு வச்சுட்டேன்னா 4 செவரு இருக்கா? ஓகே. இப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன், கர்த்தரால இந்த சர்ச்சு ரொம்ப அளவுக்கு தான் ஆத்துமாக்கள் தர முடியும்னு நான் சொல்லாம சொல்லியிருக்கேன். சரியா தப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரால இவ்வளவு தர முடியும், இதை விட நிறைய தருவான்னு நினைச்சிருந்தா இந்த செவத்தை நான் எடுத்துட்டு போன முதலாவது 5 சென்ட் நிலம் நான் முதல் வாங்குவேனா? அப்ப இதுக்குள்ளதான் கடவுளால தர முடியும் அப்படின்னு நான் ஒரு பிக்ஸ் பண்ணி உதாரணம் சொல்றேன். எனக்கு இப்போ ஒரு 20 சென்ட் நிலம் இருக்குது. நான் 5 சென்ட்ல ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறேன். அப்ப என்ன நீ சொல்ற?
அப்போ இந்த நீ கும்பிடுற தெய்வத்தால இவ்வளவுதான் ஆத்துமாக்களை தர முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, தயவு செய்து கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. இந்த டம்ளர்கிட்ட போய் நான் கேட்டேன், அந்த அம்மா சொன்னாங்க ஏற்கனவே அந்த வெள்ளி டம்ளரோட வெயிட் ஜாஸ்தியா சொல்லுங்க. நானும் சொன்னேன், ஆனா அவன் என்ன கொடுத்தான், அதை விட 2 கிராம் கம்மியா கொடுத்துட்டான். ஏன்னு கேட்டேன். 40 கிராம் அச்சு விட்டா அடுத்தது 60 கிராம் தாங்க அச்சுன்னா. நான் 45 செய்யறாங்கிறேன், அப்படி செய்ய முடியாதுங்க, சாரி 45 கிராமுக்கு எங்க கிட்ட அச்சு இல்லைன்னா. இதுக்கு அச்சு இருக்குதான். அவன் சொன்ன வார்த்தை எனக்கு நான் திரும்பி தயவு கேட்டேன், நான் என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? செஞ்சதே அதுக்குதான். நீ என்னையா நீ கிறுக்குத்தனா பண்ண, நீ 50 சொல்லுங்க, 50 தந்துருப்ப, நீ ஏன் நீ எங்க சொல்லல? நீ நான் கிட்ட கேட்டா இல்லையான்னு சொன்னேன். சார் நானும் நினைச்சு சொல்லிட்டேன் சார், அங்க செய்யற மாட்டா கேட்டா அச்சு இல்லன்ட்டான் சார், 40 விட்டா 60ங்கிறான் சார்ங்கிறான். அப்ப என்ன சொல்ல வரேன்னு கவனிச்சுக்கோங்க, தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க. ராஜா சிஸ்டம்னா தூங்கலாம், ஏன்னா அவங்க மாசத்துக்கு ஒருக்க வரவங்க தூங்கலாம், நீங்க யாரும் தூங்கக்கூடாது. இந்த அச்சு இந்த டம்ளர் வரத்துக்கு முன்னாடி என்ன வரணுங்க? இந்த அச்சை தாண்டி டம்ளர் பெருசா வருமா? நான் 45 கிராம் காசு தரேங்கிறேன், அதனால முடியுதா? இதோட பெரிய டம்ளர் கேட்கிறேன் நான், முடியாதுங்கிறான். இந்த அச்சுக்குள்ள 40 கிராம் வெள்ளி தான் பிடிக்குங்கிறான். இதுக்கு மேல திணிக்க முடியாது, திணிக்க முடியாதுங்கிறான். இந்த அச்சு இவ்வளவுதான். அவங்கிட்ட போய் என்ன போராடுறது? நான் வேணா கொண்டாங்க, நான் மாத்தி தரேங்கிறான். இது இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறான் என்கிட்ட. அப்ப இந்த டம்ளர் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது? நல்லா கவனிங்க, அச்சு இருக்குது. உங்களுக்கு இன்னும் எப்படி புரியுதுன்னு தெரியல. 1 லிட்டர் டப்பாக்குள்ள 2 லிட்டர் பால் ஊத்த முடியுமா? 1 லிட்டர் 10 மில்லி கூட ஊத்த முடியாது. அதான் 1 லிட்டர் அளவு. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப இஸ்ரவேலின் தேவனை எப்படி மட்டுப்படுத்தினார்கள் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் எங்க மட்டுப்படுத்திட்டு இருக்கிறீங்க நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ஆண்டவரை எங்க மட்டுப்படுத்தி இருக்கிறோம், அவருடைய வல்லமையை நம்ம எங்க மட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. கர்த்தரால கீத்து வீடு தான் தர முடியும், 2 சென்ட் நிலம் தான் தர முடியும், அதுல ஓட்டு வீடு தான் போட முடியும், தொகுப்பு வீடு தான் கட்ட முடியும் நினைக்கிறீங்க. பாக்குறீங்கன்னா இங்கதான் லிமிட் பண்றீங்க. இங்கதான் கர்த்தருக்கு ஒரு லிமிட் போட்டீங்க. உங்களால இதுதான் முடியும், என்னால இதுதான் முடியும், என் வருமானத்துக்கு இதுதான் முடியும், என் குடும்பத்துக்கு இதுதான் முடியும், என் படிப்புக்கு இதுதான் முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், லிமிட் பண்றீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டவன் தான் பாக்கியம். எத்தனை பேருக்கு புரிய போலன்னு தெரியாது, அதான் சொல்றதை நான் சொல்றேன். தயவு செய்து என்ன சொல்ல வராரு கர்த்தர், ஒரு நாளும் ஒருத்தரும் ஒருபோதும் என்ன லிமிட் பண்ணாதீங்க. நான் லிமிட் அட்டவராக இருக்கிறேன், நான் அன்லிமிட்டடா நான் இருக்கிறேன், அன்லிமிட்டடா ஒன்னு ஆசிரியர் விரும்புகிறேன். கை தட்டுங்க. நீ லிமிட் பண்ணாத, நீ லிமிட் பண்ணாத. ஆண்டருடைய ஆசீர்வாதத்துக்கு லிமிட் இல்ல. உன் விசுவாசத்தினுடைய எல்லை தான் ஆண்டருடைய வல்லமையின் எல்லை. உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுள் சொல்லியிருக்கார், அவர்கிட்ட எல்லையே கிடையாது. அவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என்று ஒரு எல்லையை தேவன் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் உனக்கு வல்லமை உனக்கு உதவி செய்வதற்கு என்று அவர் ஒரு எல்லையை வைத்துக் கொள்ளவில்லை. அந்த எல்லையை வகுப்பது நீயே ஒழிய கடவுள் அல்ல. தயவு செய்து ஆண்டவரை மட்டுப்படுத்த வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொன்னது போல நீங்கள் ஆண்டவரை தயவு செய்து மட்டுப்படுத்த வேண்டாம். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, யாருடைய ஐஸ்வரியத்தின்படி? அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. உங்களுடைய தேவையின்படி அல்ல, உங்களுடைய கண்ணீரின் படி அல்ல. வார்த்தையை கவனிங்க. உங்களுடைய பிரச்சனையின் படி அல்ல. அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க போவது, உங்கள் குறைவுகளை நிறைவாக்க போவது அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. மகிமையின் இப்போ ஒரு கேள்வி நான் ஏற்கனவே வைக்கிறதாலும் மறுபடியும் விளக்கிறேன், மண்டைக்குள்ள போகட்டும். அவரது மகிமையின் ஐஸ்வர்யம் என்றால் என்ன சார்? அவரது ஐஸ்வர்யம் என்றால் என்ன? சிந்திச்சு பாருங்க. அவரது ஐஸ்வர்யம் என்றால் என்ன? அவர் பணத்தை பத்தி மட்டும்தான் பேசுகிறாரோ? சிந்திச்சு பாருங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் எங்க கஜானால காசு வச்சுட்டு அடுத்த தரமா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவரது ஐஸ்வர்யத்தின் படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? சரி, இப்ப அவரது ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா 3 ஊழியக்காரங்க 3 வார்த்தை சொன்னாங்க, அதுக்கு மேல சொல்லவே முடியல வேத பண்டிதர்களால. என்னங்க அப்படின்னா, அவருடைய ஐஸ்வர்யத்தை பத்தி என்ன பேசுங்களேன் அப்படின்னு பேசினா தலையை சொரிஞ்சு எனக்கு சொல்றது இல்லையாங்க, அளவற்ற ஐஸ்வர்யங்க அப்படின்னாங்க. என்னங்க அளவற்றதுன்னாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, எண்ணி முடியாதது அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு தீர்க்க முடியாததுன்னாரு. இதுக்கு மேல சொல்லலாம் சொல்லதில்லை யாருக்குமே. சரி, இதையாவது முதல் மண்டைக்குள்ள போட்டோம். இப்ப பின்லேடன் பில் கேட்ஸ் அடிச்சுக்கலாம். இன்னைக்கு உலகத்துல பெரிய பணக்காரர் யாருங்க? சாரி, சரி விட்டீங்க, பரவாயில்ல, எனக்கும் தெரியல. விஏஓ பரிச்சை எழுத போறோம்னா இப்படிதான் பரிச்சை எழுத போறோம். இந்த கேள்வி கூட கேட்டுக்கலாம் அவங்க, ஏன்னா பதில் தெரியாம உட்காந்துருக்காங்களே.
முதல் உலக பணக்காரன் இப்ப ரவிதான் வச்சுக்கலாமே, அவரை வச்சுக்கலாம். ஷைனிங்கா சஃபாரி போட்டிருக்கிறாரு, அதனால அவரை வச்சுக்கலாம் ஒரு வார்த்தைக்கு. இவர் தான் உலக மகா பணக்காரரு. ஓகே, நம்பர் 1 பணக்காரரு. இப்ப நல்லா கவனிங்க, ஒரே ஒரு சுனாமி, ஒரு பூகமோ, ஒரு 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 கொந்தளிப்பு வந்துச்சுன்னா இவர் சொத்து எங்க போச்சு? ஃபேக்டரி எங்க போச்சு? கார் எங்க போச்சு? ஹெலிகாப்டர் எங்க போச்சு? எல்லாம் சுனாமில போய் மாட்டிக்கிச்சு. இவங்க நாளைக்கு மத்தியானம் சோத்துக்கு என்ன சார் செய்ய போறீங்க? சார் சோத்துக்கு என்ன செய்யலாம்? இப்ப ஒரு பணக்காரன்னு சொல்லுங்களேன், என்கிட்ட கேள்வி சொல்லுங்களேன். உன் பணமும் போச்சு, உன் பணமும் எந்த பேங்கை நம்பிங்க அந்த பேங்கும் பூகம்பத்துல உள்ளுக்குள்ளே போச்சு, அந்த பேங்கே போயிடுச்சு. ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கலாம், ஒரு புரியத்துக்காக சொல்ல. இப்பதான் பேங்க், அந்த காலத்துல பேங்க்ல போயிடுச்சு. இப்ப சோத்துக்கு வழி சொல்லுங்க. இப்ப இவர் சொத்து அழிஞ்சுதா அழியலையா? உலகமே போய் திங்குது, உலகமே போய் உங்க வீட்டுல உட்காந்து திங்குது. என்ன, எனக்கு அது வேணும், இது வேணும், மாடு வேணும், சைக்கிள் வேணும், கார் வேணும், பங்களா வேணும். இவர் கொடுத்துட்டே இருக்கிறார். இவருக்கு தீருமா தீராதா? தீர்ந்துடும். இவர் சொத்தெல்லாம் பேனா பேப்பர் எடுத்து டைப் அடிச்சு சொத்தெல்லாம் கூட்டி 1800 கோடி ரூபாய் சொத்து மதிப்புகள் இருக்குன்னு சொல்லணும். சொல்லியா? 1008 கோடியோ கொரோனா கோடியோ அன்னைக்கு பேப்பர்ல என்ன பார்த்தேன், அவன் போட்டிருந்தாங்க. சரி, ரைட்டு. இப்ப அந்த சொத்தை அளக்கலாமா அளக்க முடியாதா? அளக்க முடியாதா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த சொத்துக்கும் தெய்வத்தோட சொத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்துக்கும் இந்த ஐஸ்வர்யத்துக்கும் மனிதனுடைய ஐஸ்வர்யத்துக்கும் தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் என்று சொன்னது அது அளவிட முடியாதது, அது தீர்த்து விட முடியாதது, அது எண்ணிவிட முடியாத ஆசீர்வாதம். கைகளை தட்டுங்க. இப்ப அவருக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு கவனி. நான் பத்திரத்தை வாசிக்கிறேன், பத்திரம் விளங்குதான் பாரு. முதலாவது, ஐயா மகனே, உன் தேவையின்படி நான் சந்திக்க போறது அல்ல, எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படி நான் சந்திக்க போகிறேன். நான் அதிகபட்சம் பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா போட்டிருக்கேன் வாழ்க்கையில. நீங்க எவ்வளவு போடுறீங்களோ தெரியல. யாராவது 5 ரூபா போட்ட பெருந்தகை இருக்கிறீங்களா? 5 ரூபா 10 ரூபா போட்டிருக்கீங்களா பிச்சைக்காரனுக்கு? அப்பா 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 இல்ல நாட்டியா இருக்கு நாட்டியா? அப்ப இப்படி நாட்டுற, இப்படி தூக்குனா போதும். சரிங்க, 50,000 சேலை எடுத்தவங்க யாரா இருக்கீங்களா? எடுத்துட்டியா? எடுக்க போய் எடுத்துட்டியா? இது நான் இந்த குதிரை என்ன வரலாம், கழுதரை எடுத்து சொல்லக்கூடாது. 50,000 எடுத்துருக்கேன்னு கேள்வி. சரி, விட்டுருங்க. இப்ப என்ன சொல்ல வரேன் கேளுங்க. உங்களுக்கு இந்த வசனத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க, போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. இது மனசுக்குள்ள போச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறும். நான் திரும்பவும் சொல்றேன், நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். இந்த ஒரு வசனம் உங்க வாழ்க்கையை மாத்துங்க. இந்த ஒரு வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும், எத்தனை குறைவுங்க சொல்லுங்க? எல்லா குறைவுகளையும், எல்லா குறைவுகளையும் சொல்லுங்க, எல்லா குறைவுகளையும். அப்ப எல்லா குறைன்னா என்ன அர்த்தங்க? எல்லா குறை என்ன அர்த்தம்? ஒரு குறையும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. உன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கை தட்ட. நான் பத்திரத்தை வாசிட்டு இருக்கிறேன். இங்க குறையோட மேல போகாத, அங்க போய் கர்த்தரை குறைக்க விடாத. கைகளை தட்டி. ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஒரு குறையும் என்றால் ஒரு குறையினா ஒரு குறையும் இல்லாமலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு குறையும் இருக்கக்கூடாது. உன் தேவை எதுவானாலும் சந்திக்க தேவன் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு பாட்டு பாடும் பொழுது நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இப்படி ராகம், எனக்கு இப்படி குரல் வருமானு கேட்டேன். சும்மா அப்படி கேட்டேன், நல்லா பாடியிருக்காரான்னு கேட்டேன். யோசிக்காம என்கிட்ட என் இருதயத்திலிருந்து எனக்கு பதில் வந்தது, என் நாமம் எல் ஷடாய். இதே பாட்டு எழுத முடியுமா? அவர் சொன்னாரு, என் நாமம் எல் ஷடாய். இந்த இதே ராகம் எனக்கு வருமா? ஆண்டவர் சொன்னாரு, என் நாமம் எல் ஷடாய். பாருங்க, நீ என்ன கேள்வி கேட்கிற, அவர் என்ன பதில் சொல்றாரு. இதே போல வீடு கட்ட முடியுமா? நீ கேளு. வீடுகளே பெரிய வீட்டை பார்த்து ஆண்டவர் சொல்ற பதில் தெரியுமா? என் நாமம் எல் ஷடாய். உனக்கு தேவை வீடு அல்ல, உனக்கு தேவை நான் யார் என்கின்ற வெளிப்பாடு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க சொத்து உன் காலில் வந்து விழுவும், பணம் தூசியாய் வந்து உன் காலில் விழுவும். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு தேவை வெளிப்பாடு. பிரியமான ஒரு குறையும் வரக்கூடாதுங்க. கர்த்தர்ட்ட தயவு செய்து எது வேணா கேளுங்க. ஆபிரகாமுக்கு என்னங்க கொடுத்தாரு? ஐயா அம்மா தயவு செய்து விலைக்கு கேளுமா, ஒரு 100 தடவை நான் பிரசங்கம் பண்றேன், வெக்கப்படாம பிரசங்கம் பண்றேன். 99 வயசான இந்த கிழவனுக்கு உணர்ச்சியெல்லாம் அருந்து போய், வசனம் சொல்ல நான் சொல்ல மன்னிச்சுக்கோங்க, சரீரம் செத்து போனதுன்னா உணர்ச்சி செத்து போனதுன்னு அர்த்தம் சார். 99 வயசு கிழவன், ஃபேமிலி லைஃப்ல ஈடுபட முடியாத ஒரு கிழவன், கற்பப்பை செத்து 25 வருஷமான ஒரு கிழவிய 2 பேரும் சேர்ந்து
ஒரு ஆயிரக்கணக்கான சந்ததியை பெற்று இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுதாங்க எல்ஷடாய். அதுக்குதாங்க எல்ஷடாய் சொன்னாரு. கை கட்டுங்க. ஏதோ ஒரு 10,000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் சீட்டு போட்டாரு கத்தரு, எனக்கு ஒரு ஆடு வாங்கி கொடுத்தாரு, மாடு வாங்கி கொடுத்தாரு. மாடு வாங்கறதுக்கு எல்ஷடாய் தேவையில்லை, எல்லே போதும். கைகளை தட்டு. ஆடு வாங்கறதுக்கு மாடு வாங்கறதுக்கு கடவுள் போதும், எல்ஷடாய் தேவையில்லை. எல்ஷடாய் என்றால் உன்னுடைய எவ்வளவு பெரிய தேவையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் சந்திக்கிற தேவன். பாருங்க, அதெல்லாம் தொடர்ந்து வரும்போது அந்த திருவதில் வரும்போது விஷயம் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் வைத்திருக்கிறேன், கர்த்தர் தந்திருக்கிறார். தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்று சொன்னால் தமது ஞானத்தின்படி, தமது வல்லமையின்படி, தமது அந்தஸ்தின்படி, தமது இரக்கத்தின்படி, கிருபையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அர்த்தம். கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இப்ப எல்லா குறைகளுக்கும் ஒரு காரியம் சொல்லிட்டு போறேன். ஒரு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பா. நீ வாழ்க்கையில ஒரு குறையோடு நீ வாழக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஒரு குறை பல்லு பெருசா இருக்குது. உதாரணத்துக்காக சொல்ல வரேன். ஒரு பொண்ணு கருப்பா இருக்குது, அந்த பொண்ணுக்கு குறை என்னன்னா, ஐயோ நான் கருப்பா போயிட்டேனே அப்படின்னு. இப்ப கர்த்தருடைய வசனம் சொல்லுது ஒரு குறையும். இப்ப என்ன, என் பல்ல மாத்த முடியுமா இல்ல நம்ம பொண்ணோட கருப்பு தான் மாத்த முடியுமா அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு. இப்பயும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் நாமம் எல்ஷடாய். அவரால் முடியாது ஒண்ணும் இல்லை. நல்ல கையில முடியாதது ஒண்ணும் கிடையாது. அங்க நில்லுங்க, இல்லன்னா பைபிளே தப்புங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வேணாம். தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். இதை சொன்னது ஏசாமி சொன்னார். சீசன்ல போய் ஏசாட்ட கேட்டாங்க, ஐயோ இது இப்படின்னா யாருதான் அந்த ரட்சிக்கப்படுவாது, யாராலையும் முடியாதேன்னு கேட்டாங்க. சீசன்ல போய் ஏசு கேட்ட போய் அவரு சொன்னாரு, நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, யாராலையும் முடியலன்னு கண்டுபிடிச்சீங்க. ஆனா உன்னால கண்டுபிடிக்கலப்பா. என்ன தெரியுமா, மனிதனால் இது கூடாதான், இது கண்டுபிடிச்சாலும் உன்னோடு கண்டுபிடிக்கல. அது என்ன தெரியுமா, தேவனால் எல்லாம் கூடும் கதை சொன்னார். உன் பிரச்சனைக்கு தீர்வு தேவனுக்கு இருக்கிறது. உன் பிரச்சனை எதுவானாலும் கவலைப்படாத, உன் தேவை எதுவானாலும் கவலைப்படாத. நீ முடிஞ்சா நீ எவ்வளவு வேணா கேட்டு வாங்கிக்கோ. அவர் சொத்தை காலி பண்ணி பார்க்கலாம். நீ முடிஞ்சா கேட்டு வாங்கிக்க அவர்கிட்ட. உன் வீட்டுக்கு நீ வாங்கின 10 சென்ட் நிலத்திலேயே ஒரு குவாரி வச்சு விட்டுவாரு. ஒரு கிரானைட்டுக்கு மலையிலே கத்தர் கொடுத்தாலும் கொடுப்பாரு. நீ பயப்படாத, நீ நோட கிரானைட் வரும். நீ விசுவாசிக்கு ஆயத்தமா இருந்தால் தேவன் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ எல்லாம் போற்றாத அவருக்குள்ள, நீ அவரை மட்டுப்படுத்தாதே. அதைத்தான் இன்னைக்கு பிரசங்கம். ஏதோ ஆடு வாங்கின கோழி வாங்கின பிரசங்கம் அல்ல. எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுவார். சாராளுக்கு கவனிங்க, பலனை கொடுத்தாரா கொடுக்கலையா, குழந்தைய கொடுத்தாரா கொடுக்கலையா, இளமையை கொடுத்தாரா கொடுக்கலையா? ஹலோ, நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன், நான் இப்பயே சொல்றேன். எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்ப என் சபையில நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, என் சபையில இந்த கெல்ட்டு சந்ததி எல்லாம் போகட்டும். இன்னொரு சந்ததி வருது பாத்தீங்களா, அந்த சந்ததியில யாருமே கண்ணாடி போடக்கூடாது. கை கட்டுங்கள, யாருமே கண்ணாடி போடக்கூடாது. கண்ணாடி போடாத ஒரு சந்ததி, குச்சி ஊட ஒரு சந்ததி கர்த்தர் எழுப்புவார். கையை கட்ட. உனக்கு தேவை வெளிப்பாடு, உனக்கு தேவை வெளிப்பாடு, உனக்கு தேவை வெளிப்பாடு. நான் சொல்றேன் கர்த்தர் சொல்லாரு, தேவனால் எல்லாம் கூடும். நீ கண்ணாடி போடாம உன்னால படிக்க முடியும், நீ வாழ முடியும். வாலிபர்களே, நீங்க இறந்துடாதீங்க. 40 வயசுல கண்ணாடி போட்டு அலையாத. இப்பயே கண்ணு மத்தனா உடனே விசுவாசி. ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமம் எல்ஷடாய், எனக்கு இதை கொடுக்க உன்னால முடியும். முடியுமா முடியாதா? பலனை கொடுக்க உன்னால முடியும். ஒரு சாட்சி சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரசங்கம் தான் இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். ஹவுசிங் யூனிட்ல அங்க முஸ்லீம் நாங்க குடியிருந்தோம். அப்போ ஒரு முஸ்லீம் மாமாவை பார்த்தோம். கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு நினைக்கிறேன், 13 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். மேலேயே இருக்கும். 2000 பார்த்தோம். 2000க்கு முன்னாடி பார்த்தது, 1997 98ல. அந்த அம்மாவை எதேச்சா திருச்சியில பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பாசம் நல்லா இருக்கீங்களா, ஞாபகம் இருக்குதுங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த அம்மா ஒரு முஸ்லீம் அம்மா, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி முடிச்சு பாஸ்வேர்டு நம்பர் கொடுங்க, வளஞ்சாவோட நம்பர் கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போன் பண்ணி இன்னொருத்தர் நம்பர் கேட்டாங்க. அது எனக்கு தெரியலமா, நான் கேட்டு சொல்றேமான்னு. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, என் பொண்ணு உங்களை பார்த்துட்டு சொல்லுது, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, அவர் அப்படியே இளமையா இருக்கிறாரு, அது என்னமா காரணம்னு கேளுமா அப்படின்னு கேள்வி. ஆடாப்பா, ஏற்கனவே நான் குளிஞ்சு போயிருக்கேன், இன்னும் வேற ஐசியா இருக்கீங்களாப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம். சரி கவனிங்க, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ஒருவேளை நான் சொல்லலாம், அது ஒருவேளை ஜீன் என்று நீங்கள் சொல்லலாம். நான் சொல்றேன் கேளுங்க. நான் என்னைக்கு பைபிளை தூக்கணும்னோ அன்னைக்கே சாராளுக்கு இளமையை கூட்டி கொடுத்தாருங்கிற வார்த்தை என் இருதயத்திலே நான் பதித்துக் கொண்டேன். God regenerated Sarah என்று நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். regenerated என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல சொல்லணும்னே தெரியலைங்க. regenerated என்று சொன்னால் அந்த மறு இளமையை அப்படியே ஒரு 25 வயசு பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படி கொண்டாட்டாரு கர்த்தர். 90 வயசு கிழவியங்க
ஒரு எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு ராஜா எனக்கு இவ பொண்டாட்டியா வரணும்னு சொல்லிட்டு அந்த புறத்துல போய் லாக் பண்ணிட்டான் இவளை. சார் இங்கதான் சார் சீக்கிரட்டா இருக்குது. ஒரு ராஜா போய் 90 வயசு கிழமையை போய் அந்த புறத்துல லாக் பண்ணி இவனை நான் வைஃபா வச்சுக்கிறேன்னு சொல்லி இத்தனைக்கும் ஆண்டடி ஊழியக்காரன் அபிமெலேக்குங்கிறவன். அவன் தெய்வத்துக்கு பயந்தவன் நீதிமான் அப்படின்னு அவன் வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லுங்க. அபிமெலேக்கு தெய்வத்துக்கு பயந்திருக்கிறபடியால் அபிமெலேக்கு தேவன் ஒண்ணு செய்யலாம் சொல்லப்பட்டிருக்குது. அபிமெலேக்கு நீதிமானா இருந்தபடியால் வசனம் சொல்லுங்க. அவன் நீதிமான் எப்படிங்க 99 வயசு கிழமையை கல்யாணம் ஆசைப்பட்டான்? ஒரு நீதிமான் ஆசைப்படுற அளவுக்கு, ஒரு ராஜா ஆசைப்படுற அளவுக்கு ஒரு 90 வயசு கிழமைக்கு இளமையை கொடுத்தாருன்னா நீ கையை தட்டிட்டு போற, நான் கையை தட்டிட்டு போக ரெடியா இல்ல. அக்காளுக்கு ஒரு சொத்துனா தம்பிக்கு அந்த சொத்து வந்தே ஆகணும். சாராளுக்கு இளமையை கொடுத்ததுனால எனக்கு இளமையை கொடுப்பாய், கை தட்டு. உனக்கு தேவை வெளிப்பாடு, உனக்கு தேவை வெளிப்பாடு. உனக்கு பலன் வரும், நீ பயப்படாத. உனக்கு பலன் வரும், பயப்படாது. உனக்கு அழகு வரும், நீ கேளு, கட்ட தருவார். டெய்லி எழுதி வச்சு கேளு, எனக்கு அழகு வேண்டும், எனக்கு நிறம் வேணும், கேளு, பயப்படாத. நிறம் ஒரு சாதாரண விஷயம். உனக்குமே ஒருத்த வைத்தியம் கண்டுபிடிமா, பயப்படாத. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மனிதனால் இது கூடாததால் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. அது நல்லா கேளுங்க. கண்ணாடி போட மாட்டேன்னா போட மாட்டேன், இப்பயே விசுவாசிச்சிருங்க. 45 வயசுல விசுவாசிக்காதீங்க. அதுக்காக நான் சொல்றேன். கண்ணாடி போடாம முடியுமா? கண்ணாடி போடாம வாழ முடியுங்கிறதுக்கு ஏங்க ஒரு கர்த்தரும் கண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுக்க முடியும். ஏன் விசுவாசிக்க கூடாது? எல்லாத்துக்கும் தரல, எனக்கு தருவார், விசுவாசிக்க கூடாதா? சாராளுக்கு இளமையை கொடுத்தாரு, எனக்கு இளமையே வேணாம், எனக்கு கண்ணு தெரிய வேணாமையா? கழுகுகளை போல மறுபடியும் வாழ வயதை உனக்கு தருவேன் என்று கத்த சொல்லவில்லையா? கைகளை தண்ணி நன்றி செலுத்துங்க. மோசேக்கு 120 வயதான பொழுது கண்ணு மங்கவும் இல்லை, சரீரத்தில் பலன் குன்றி போகவும் இல்லை, வேதம் சொல்லவில்லையா? சொல்லலையா? கழுகுக்கு கத்த வயசை கூட்டி கொடுத்தாரு, இளமையை கூட்டி கொடுத்தாரு. சொல்லிட்டு கத்த சொன்னாரு, டே நான் கழுகுக்காவாடா நான் அதை வச்சிருக்கிறேன், உன் மண்டையில கொஞ்சமாவது வர வேண்டாமா? உனக்காகத்தாண்டா நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லி வசனத்தையும் சொல்றாரு. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது என்று சொன்னால் இளமை என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இளமையான வயதை தருவன் என்று சத்தத்தை சொல்கிறார். உனக்கு இளமை உண்டு, நீ பயப்படாத. நீ பல்லாண்டு வாழ போகிறாய், செஞ்சுரி போடாம நீ சாகக்கூடாது. ஒரு ஆங்கன்னு சொல்லுங்க. ஐயோ அது வரைக்கும் பல்லு போடுமே, பல்லு போனா கிளிப்பு கட்டியா கறி திங்காம நீ சாகக்கூடாது. ஒரு ஆங்கன்னு சொல்லுங்க. சக்கரை வியாதி, உப்பு வியாதினா வாழ்க்கையில வரவே கூடாது. ஒரு ஆங்கன்னு சொல்லுங்க. இந்த பிரஷரு குஷரு எதுவுமே வரக்கூடாது. ஆங்கன்னு சொல்லுங்க. சார் நான் சொல்றேன், மனசுல வச்சு தெம்பு இருந்தா ஏத்துக்கோங்க. விசுவாசிக்க வல்லவன் விசுவாசிக்காதவன். ஒரு தும்மல், ஒரு இருமல், ஒரு ஒத்த தலைவலி, ஒரு காய்ச்சல் இல்லாம நீ பரலோகத்துக்கு சேர முடியும். கைகளை கட்டுங்க, இழந்துடாத. இது ஒரு சொத்து, இது ஒரு சொத்து. நான் சொல்றேன், இழந்துடாத. இது கர்த்தர் கொடுத்த சொத்து. அதுக்காக ஒரு செத்தார், இந்த சொத்துக்காக ஒரு செத்தார். இதை வாக்கி புசியுங்கள், உங்களுடைய சுகவாழ்வுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என் பாடு மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஒரு சடங்குக்காக திருவிழம் எடுக்கிற தேவஜனமே, சடங்கு அல்ல, ஒரு சடங்காச்சாரம் இல்ல, ஒரு ஆச்சாரம் அல்ல. உன்னுடைய நலவாழ்வுக்காக நீ வியாதியே படக்கூடாது என்பதற்காக அவர் வியாதியை சுமந்தார். நீ பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக அவர் பாவம் அளக்கப்பட்டார். உனக்கு சாபமே வரக்கூடாது என்பதற்காக அவர் சாபமாக்கப்பட்டார். நீ வறுமைக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் தரித்திராகவே ஆகிவிட்டார். பிரியமானவர்களே, அவர் நீ வியாதிக்குள்ளே போகக்கூடாது, நீ ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி உன்னுடைய எல்லா வியாதிகளையும் அவர் அடிபட்டு சுமந்து அவர் தீர்த்து விட்டார். அவர் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவன், சுமந்த தேவன் அல்ல, சுமந்து தீர்த்த தேவன். எல்லா கணக்கையும் டேலி பண்ணிட்டார் ஆண்டவர். ஆகவே இதெல்லாம் நீங்க இந்த சொத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் நமக்கு பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண விடுதலை, வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வந்திருக்கிற யாரும் அதை இழந்து விடக்கூடாது. சரிங்க, சொல்றேன், ஒரு குறையும் இல்லாம நீங்க வாழணும். அப்ப நேரத்துக்காக கேட்கலாமா? கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. நல்ல வீட்டை கேளுங்க. ஒரு பஸ்ல போகும்போது என்ன வேலை, ஒரு நல்ல வீட்டை பார்க்கும்போது கர்த்தாவே இதை விட நல்ல வீடு எனக்கு தரப்போவதற்காய் சோத்திரன்னு சொல்லுங்க. மனசுல பதிங்க. எடுத்தோடனே மனசுக்குள்ள இருட்டுக்குள்ள போகாது, மனசுக்குள்ளதான் போகும். அது அப்படியே யோசிக்க, ஒரு தடவைக்கு 100 தடவைக்கு மேல சொல்ல 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 சொல்லதான் என்ன செய்யுது, அது உங்கள் இருதயத்துக்குள்ள அது ஆசையாக மாறுகிறது. விசுவாசத்துக்கு ஒரு ஆசைதான் விரும்புறது. ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு விரும்புறது போல அப்படியே நினைச்சு 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 இன்னைக்கு கடைசியில கல்யாணம் இல்லாட்டி இயேசு வேணாங்கிறால வந்து பாத்தீங்களா? அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஆண்டவரே எனக்கு வந்தே ஆகணும், கிடைச்சே ஆகணும். அந்த விசுவாச மற்றதெல்லாம் காமிச்சிருந்தா அவன் எங்கேயோ போயிருப்பான் அந்த பையன். சரி பரவாயில்ல, நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். ஆக நம்ம எல்லா குறைவுகளையும் சொல்லுங்க, எல்லா குறைவுகளையும் எத்தனை குறைங்க? அப்ப குறையில்லாமல் வாழ வேண்டும். சரி, யாருங்க? என் தேவன். எப்படிங்க ஆசீர்வதிக்கிறாரு? தமது ஐஸ்வரியத்தின்படி. எப்படிங்க?
தமது ஞானத்தின்படி நான் பின்னாடி வரேன், நான் இப்ப எடுக்கல, நான் பின்னாடி எடுக்கும்போது எடுக்கிறேன், இன்னைக்கு இதை பிரசங்கம் பண்ண முடியாது. தமது ஞானத்தின்படி, தமது வல்லமையின்படி, தமது இரக்கத்தின்படி, தமது இரக்கத்தின்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தாவீது அவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டு வரும்போது கர்த்தர்ட்ட போய் ஒரே ஒரு அழகான ஒரு ஜெபம் பண்ணா, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். என்னுடைய நியாயத்தின்படி, என் யோகியத்தின்படி இறங்கினோம்னா என் முதுகுல ஒரு எலும்பு இருக்காது, ஒரு தோல் இருக்காது. ஆண்டவரே கர்த்தாவே இப்படி கிருபையின்படி எனக்கு இறங்குன்னு சொன்னான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி, என்னுடைய இரக்கத்தில் ஐஸ்வரியத்தின்படி நான் உன்னை மன்னிக்க நான் சத்தமா இருக்கிறேன். நீ உனக்கு நல்ல மனசாட்சி வாங்கிக்க நீ ரெடியா இருக்கிறியா? கடவுள் உன்னை குற்றப்படுதல, பிசாசு உன்னை குற்றப்படுதல. உனக்குள்ள இருக்கிற ஆவி மனசாட்சி என்ன செய்யுது? நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, உன் வாழ்க்கை இழந்துட்ட, உன் வாழ்க்கை இழந்துட்ட, உன் வாழ்க்கைய இழந்துட்ட, இனி அந்த தப்புக்கு பரிகாரமே கிடையாது இப்படின்னு பேய் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான். அவரு சொல்றாரு, நான் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உன் பாவங்கள் ரத்தாம்பரம் போல் செக்க செவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல பஞ்சை போல நான் நன்மையாக்க நான் நீதி உண்மை உள்ளவருமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள நீ ரெடியா இல்ல. பிசாசு எதையோ ஒண்ணு காற்றாணி நம்பிட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, ஓ பாவத்தை கடலின் ஆழத்துல தூக்கி போட்டேன், கிறுக்கி போட்டுட்டேன், கடல்ல கட்டி கீழே போட்டுட்டேன், எண்ணாமல் போய்விட்டேன், காணாமல் போட்டு விட்டேன், தொலைத்து போட்டு விட்டேன் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன அர்த்தம்? ஏன் கடலின் ஆழத்துல போட்டேங்கிறாரு? ஏன் நோண்ட முடியாதா? உன் பாவத்தை நான் கிறுக்கிட்டேன், கிழிச்சு போட்டேங்கிறாரு. சுக்குரார கிழிச்சு போட்டேங்கிறாரு. அப்புறம் கிறுக்கி போட்டேன். என்ன எழுதுன்னு தெரியல, என்ன பாவம் செஞ்சு அவருக்கு தெரியாதான். அப்ப உன் பாவத்தை அவர் அப்படி மன்னிச்சிருக்கும் போது பிசாசு சொல்றான், இனி நீ உருப்பட முடியாது, இனி நீ வாழ முடியாது, உன் வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லைங்கிறான். இப்பவும் சொல்றேன், உன்னுடைய யோகியத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கல, அவர் நீ பிள்ளையா பிறந்த அந்த ஒரு தகுதியின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய தயவின்படி, அவருடைய திட்டத்தின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, God is the provider. அந்த உபாகம் 8:18 வாசிங்க, நான் சொல்றேன். உபாகம் 8:18, நீதிமொழிகள் 10:22. அவரே, இதோட முடிக்கிறேன். நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன் வேலையை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. டேவிட், நான் உனக்கு சொல்றேன், வேலையெல்லாம் நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதப்பா. நீ கர்த்தரை நம்பினா நீ மாடு மாதிரி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு சரீரத்துல வேலை செய்வா தெரியுமா டேவிட்? இப்போ தோட்டத்துல போய் களை வெட்டுறாங்க, ஒரு ஆபீஸ் வச்சுக்கோவேன். இப்ப யாரு மதுமிதாவோட ஆபீஸ் வச்சுக்கலாம். உனக்கு பிசிக்கலா சில வேலை இருக்குதா? ஏதாவது செய்யணுமா? எங்க கம்ப்யூட்டர்ல வேலையா? கம்ப்யூட்டர் தான் வேலை. எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? இப்ப உட்காந்து அதை தூக்கு இதை தூக்குங்கிற வேலைலாம் அதுக்கு கிடையாது. இந்த எழுதுற வேலைலாம் இருக்கா? அதாவது அதுவும் கிடையாது. பாத்துக்காங்க, அது எழுதுற வேலையும் கிடையாது. இப்ப அவங்களுக்கு எங்கதான் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, மூளைக்கு மட்டும் வேலை செஞ்சா போதும், உடம்பெல்லாம் வேலை செய்ய வேண்டாம். இதே கம்பெனி வந்து கம்பெனியை கூட்டுறதுக்கு வாட்ச்மேனு, லொட்டு லொசுக்கு என்ன இருக்காங்களா? பாயை நவுத்தி போறதுக்கு, அதை நவுத்தி போறதுக்கு, இதை நவுத்துறதுக்கு, துடைக்கிறதுக்கு, கக்கூசு கழுவுறதுக்கு எல்லாம் ஆள் இருக்காங்க இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் சரீர பிரகாரம் வேலை செய்யறாங்க. அப்ப சித்தார்த்த புடாலிகளை போனீங்கன்னா பாருங்களா, எல்லாருமே முக்கால்வாசி பேர் 190 பேரு உடம்புல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரைட்டா? சுத்தில எடு, அடி, இதை புடி, இதை புடுங்க, அதை கட்டு, இதை செஞ்சுட்டு இருக்கிறான். ஒருத்தர் 2 பேர் மாத்திரம் உட்காந்து அதை செய், இதை செய் போய்க்கிறான். அது மேனேஜர் இருக்கிறானே அநியாயத்துக்கு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு டிவியை பெருசா வச்சுக்கிட்டு எல்லா கண்ட்ரோல் இங்க வந்துருச்சு. முன்னையாவது ரவுஸ் வருவாரு, இப்ப என்ன வருது இல்ல, இங்கதான் ரவுஸ் இங்க இருக்குது. ஏசி ரூம், ஏசி காரு, ஏசி விட்டு இறங்குறாரு, இங்க வராரு, இங்கே கையில மைக்கு, அங்க ஒரு ஸ்பீக்கர். எதுக்கு போய் விசிட்டிங் ரவுண்டிங் போயிட்டு ரவுஸ் போயிட்டு, ஹலோ யாருப்பா குடோன்ல சூப்பர்வைசர் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க, எங்க இருந்து பேசுறாரு? இவருக்கு சம்பளம் எவ்வளவு, அவனுக்கு எவ்வளவு சம்பளமா? ஆணி பிடிக்கிறவனுக்கு நான் வேலை செய்யும் போது 450 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம், அவனுக்கு அப்ப எவ்வளவு சம்பளம்? 45,000 சம்பளம். அப்பயே எனக்கு கோபமான கோபம், இவன் பாயா உட்காந்து சம்பாதிக்கிறான். சரி கவனிங்க, அறிவுள்ளவன் நல்லா கவனிச்சுக்கோங்க, அறிவுள்ளவன் மூளையில வேலை செய்வான், அறிவில்லாதவன் உடம்புல வேலை செய்வான். புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மாறி வாங்க நான் சொல்றேன், ஒரு படி மேல வாங்க. இந்த உடம்புல வேலை நான் என்ன சொல்றேன், இதை நம்பாத நான் சொல்றேன். அவரை நினைப்பாயாக, எல்லாம் சொல்லுங்க. எந்த இடத்துல சொல்றாருன்னு கவனிச்சுக்கோங்க. எந்த இடத்துல அவரை நினைப்பாயாக அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு மேல வாசிங்க, புரியும் பாருங்க. இது ரொம்ப முக்கியமா, இது வர விட்டுட்டானே. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருந்து எச்சரிக்கையாயிருந்து நிப்பாட்டுங்க. பாத்தீங்களா எந்த இடத்துல வருது பாரு, என்ன அழகா போக்குறாரு தம்பி, புரியுதுங்களா? உன் கைபலனையும் உன் சாமர்த்தியத்தையும் நினைக்காதயா, உன் படிப்பை நினைக்காதப்பா.
அம்பானி என்ன படிச்சானு தெரியலப்பா, டி கிளாஸ் கழுவுனாருப்பா, சரித்திரத்தை வாங்கி படிங்கப்பா, MBA படிக்கிறதான் தேவையில்லை, உலகத்துல அவன் முன்னேறி வந்தானா அவன் சுயசரிதையை வாங்கி படிங்க, அம்பானி இந்த புத்தகத்தை படிங்க, அவன் எப்படி மேல வந்தா நான் சொந்த கதையை உருட்டி இருப்பான், அதை படிங்க, உங்களுக்குள்ள வெறி வரட்டும், வைராக்கியம் வரட்டும். முகமது அலி ஜின்னா குத்துச்சண்டை வரைக்கு போகும்போது எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்களாம், எக்ஸசைஸ் பண்ணிட்டு சும்மா வேர்த்து விறுவிறுக்க சும்மா எண்ணெயை தடவிட்டு சும்மா உடம்பெல்லாம் திணவு எடுத்துட்டு அப்படியே கும்முன்னு நிப்பானா. இவன் முத நாளே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இவன் எக்ஸசைஸே பண்ண மாட்டானா. யாரு? முகமது அலி ஜின்னா. நான் கேள்விப்பட்டது, அது சரியா தப்பா தெரிஞ்சுக்கலாம். என்னதான் செய்வார்னா, அந்த 10 மணிக்கு டோர்னமெண்ட்னா 9 மணில இருந்து 8 மணில இருந்து படம் பார்த்துட்டு இருப்பானா. என்ன படம்னா சண்டை படமா பார்த்து, வெறி படமா பார்த்து, அதை பார்த்து 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 நரம்பெல்லாம் புடைச்சு போயிடுமா அந்த சண்டை படத்தை பார்த்து. அப்படி ஒரு படம் வச்சிருக்கானா, அப்படிதான் வீடியோ வச்சிருப்பானா. போன நம்மளே பாருங்க, என்டர் தி டேக்கன் பார்த்துட்டு வந்து நம்ம உடம்பு எப்படி இருக்கு பாருங்களேன். நடக்கும் பொழுது நமக்கு எப்படி குத்தலாமா வேணாமான். ஏன்னா அந்த இவன் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அவ்வளவு தெம்பு வராது. என்டர் தி டேக்கன் பார்த்துட்டு வெளியே வாங்கலேன், உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க உடம்பு. ப்ரூஸ் லீ படத்தை பார்த்துட்டு வந்த உடனே நம்ம எப்படி ஆயிடுறோம், நம்ம ஒரு ப்ரூஸ்லியா மாறிடுறோம். அப்ப அந்த மாதிரி முகமது அலி ஜின்னா என்ன செய்வானா, இந்த வெறிப்படத்தை பார்த்துட்டு அப்படியே ரத்தம் கொதிச்சு பிபி ஏறி நிற்பானா ஒருத்தனுக்கு முன்னாடி. ஆச்சரியம் பாத்துக்கோ, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாவீரன் அந்த உலக குத்துச்சண்டை அந்த காலத்துல. அவன் அப்படி அது போல இவர் என்ன சொல்லாரு பாருங்க, உழைப்ப நம்பாத, அவரை நினைப்பாயாக. யாருங்க? அவரை நினைப்பாயாக. உன் கைபலனும் உன் சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு சம்பாதித்து கொடுத்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து அவரை நினைப்பாயாக. சரி, என்னப்பா அவரை நினைப்பாயாக? வாசிங்க, நிப்பாட்டுங்க. நான் சொன்ன வார்த்தை வந்துருச்சு, விட்டுறாதீங்க. அவரேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, அவரே. நான் தான் பேசிட்டு இருக்கிறேன், சோர்ஸ் அவர் தான் சொன்னேன். அவரே. God is not a provider, God is the provider. அவர் ஒருவர் அல்ல, அவரே நம் தேவைகளை சந்திக்கிறவர். God is not a provider, God is the provider. God is அதான் வச்சுக்கோங்க. Jesus is not a God, Jesus is the way. Jesus is not one of the ways, Jesus is not a way, Jesus is the way. அந்த தே அப்படிங்கறத முக்கியம். அப்ப இங்கே என்ன சொல்றேன், God is the provider. நம்முடைய the provider-ஆக அவர் இருக்கிறார். அவரே. அந்த வார்த்தை வச்சு பாருங்க, அவரே. எல்லாரும் சொல்லுங்க, அவரே. நான் வச்சுக்கோங்க, இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பணம் சம்பாதிச்சிடலாம். நான் இப்பயும் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், நீங்க பணக்காரனாத்துக்குரிய சூட்சமத்தோடு அதை முடிக்கிறேன். எல் ஷடாயை வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக அவரே. வாசிங்க, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கை தட்டுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா பாக்கியவான். நீ உழைச்சான்னு சொன்னாரா, நீ படிச்சான்னு சொன்னாரா, நீ BE முடிச்சான்னு சொன்னாரா, பைபிளையே 10 தடவை ஒப்பிச்சு எழுதின்னு சொன்னாரா, என்ன சொன்னாருன்னு கவனிங்க. நீ பணக்காரனாத்துக்கு ஒரே ஒரு ரூட். நான் எத்தனை தடவை நான் பிரசங்கம் பண்றேன், உங்க மனசுல பதியட்டும். இழந்துடாதீங்க. சித்தாளா இருக்காதீங்க, மம்முட்டியாலா இருக்காதீங்க, கொத்தனாரா இருக்காதீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, காதுக்குள்ள போட்டும் பிசாசு ஏத்த விடாம பண்ணிடுவான். விட்டுறாதீங்க. உன் கைபலனும் உன் சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு சம்பாதித்து கொடுக்கிறது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து அவரையே நினைப்பாயாக. அவரே தம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். நல்ல கைகளை தட்டுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஐஸ்வர்யம் ஒரு மேற்று கிடையாது. ஐஸ்வர்யம் கர்த்தருக்கு ஒரு மேற்று அல்ல, பணம் ஒரு மேற்று அல்ல, பங்களா ஒரு மேற்று அல்ல, குழந்தை ஒரு மேற்று அல்ல, வீடு ஒரு விஷயம் அல்ல. கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள். அவரே. எல்லாரும் கண்களை மூடுங்க. அவரே. நீதிமொழிகள் 10:22 வாசிங்க, முடிக்கலாம். அவரே. இந்த வெளிப்பாட்டோட போவோம். அவரே. எல்லாம் கவனிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தரின், எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதமே சொல்லுங்க, ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கை கட்டுங்க. ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவரே உனக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். அவரே. அதை நான் வச்சுக்கோ. கைகளை தட்டு. அவர் தான் சோர்ஸுங்கிறத கண்டுபிடி.
அவர் தான் சோர்ஸுங்கிறத கண்டுபிடி. எந்த வேலை பண்ணாலும் பயப்படாத, ஒரு கை போனாலும் பயப்படாத, கால் போனாலும் பயப்படாத, வேலையை விட்டு தூக்கினாலும் பயப்படாத, ஊரை விட்டு தோற்றினாலும் பயப்படாத. அவர் உன்னுடைய ப்ரொவைடராக இருக்கிறார், அவர் உன்னுடைய போஷிப்பாளராக இருக்கிறார், அவர் உன்னை போஷிக்கிறவராக இருக்கிறார், அவர் உன்னுடைய டோட்டல் சப்ளையராக இருக்கிறார். அவரே அந்த அவரே நீ நம்பும் பொழுது உனக்கு ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, நீ கேட்கிற எல்லாவற்றையும் அவர் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தயவு செய்து நோட்ல எழுதி வைங்க. ஒரு தடவையாவது டெய்லி சொல்லுங்க, எனக்கு அழகு உண்டு. ஒரு தடவை சொல்லுங்க. எறும்பு ஊற நிச்சயமா நான் சொல்லுகிறேன், கல்லு தேயும் குழியும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு தடவை சொல்லு, எனக்கு அழகு உண்டுன்னு சொல்லு, ஒண்ணு நடக்காது. நாளைக்கும் சொல்லு, எனக்கு அழகு உண்டுன்னு சொல்லு. 3வது நாள் சொல்லு, எனக்கு என்ன உண்டு. ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். 4வது நாள்ல எனக்கு அழகு உண்டு. நீ அழகை உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. உதாரணத்துக்காக சொல்ல வரேன். நீ சொல்லு, நிச்சயமா சொல்றேன், உன் வாழ்க்கையில நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவார். நேற்று நான் தொடர்ந்து ஒரு வார்த்தை சொன்னேன், நான் இங்கேயும் சொல்லி முடிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்லிக்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அம்மாவும் பிள்ளையும் போய் நிற்கும் போது அம்மா யாரு பிள்ளை யாருன்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு அழகை தர கர்த்தர் விரும்புகிறார். கை தட்டு, இழந்துராத. பிள்ளையை விட அம்மா அழகா இருக்குன்னு சொல்லணும். இழந்துராத. இது கர்த்தரை வைத்திருக்கிற பாக்கியம். தேவனால முடியும், மனிதனால் இது கூடாதது. தேவனால் எல்லாம் கூடும். விஞ்ஞானத்தால் இது கூடாதது. தேவனுடைய பரம ஞானத்தில் இது கூடும். விஞ்ஞானத்துல கூடாது, தேவ ஞானத்துல கூடும். கைகளை தட்டி அவரே நீ எது வேணாலும் கேளு. வசனத்தை விசுவாசிக்க கூடுமானால் கூடும். எங்கிட்ட வந்து முடியுமான்னு கேட்காத. நீ விசுவாசிக்க கூடுமானால் கூடும். மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. அவர்தான் உன்னுடைய போஷிப்பாளர். God is the total supplier. God is your provider. God is your feeder. என் தேவன், சொல்லி முடிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. உங்களுக்கு லைட் அடிக்கலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி இடத்துல லைட் அடிக்கணும் உங்களுக்குள்ள. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேனே, அந்த உணர்வு வரணும். நீங்க மிஸ் பண்றீங்க, நான் திரும்பி சொல்றேன். நீங்க மிஸ் பண்றீங்க. ஏன் உன் தகுதியின்படி நீ கேட்டுட்டு இருக்கிற? அவரு சொல்றாரு, 2 காரியம் திறந்து வச்சு கேளு. என் ஐஸ்வரியத்தின் படிங்கிறார். என் ஐஸ்வரியத்தின் படி, என் மனதின்படி நான் 1 ரூபா பிச்சரை போட்டேன். இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற மனதின்படி 10 ரூபா போட்டீங்க. என் மனசு வேற, உன் மனசு வேற. ஏன் நேற்று துணி வச்சு ஊத்தாரு கிரக பிரவேசத்துக்கு? என்ன சொன்னாரு? ஐயா இது வந்து சின்ன வீடு, தொகுப்பு வீடு, 1 லட்சம் ரூபாய் போட்டு கட்டினது. இது என்னுடைய கற்பனை வீடு அல்ல, நல்ல வீடு நான் கட்டுவேன். அன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் அந்த கோட் ஷூட் உங்களுக்கு எடுத்துறேன். இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு ஜட்டி, ஒரு பனியன் மாத்திரம் எடுத்துறேங்க அப்படின்னு சொல்லி சாரதாஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான சட்டையை போடுங்க, இருக்கிறதுலே காஸ்ட்லியான பேண்டை போடுங்கிறார். எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு. அட பாவி, ஒரு தோப்பு வீட்டுக்கு இவ்வளவு பந்தா பண்ணிட்டு இருக்கிறியாப்பா. உடுப்பா நான் 200 ரூபாய்க்கு சட்டை எடுத்துனா கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நானே தம் கட்டி பிட்டுல போய் 350 ரூபாய்க்கு எடுத்தேன். இல்லன்னா 500 ரூபாய் எடு, 600 ரூபாய் துணி எடுத்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. துணி மீட்டர் 400 ரூபாய் சரி கிளிங்கிறார். சரி கவனிங்க. இதுக்கே இவரு சொன்னாரு, இப்பொழுதுக்கு அதான் என் அந்தஸ்து, நாளைக்கு பெரிய வீடு கட்டும் போது பாருங்க பாஸ்டர் அப்படின்னு அவரு சொன்னாரு. கவனிங்க, என் அந்தஸ்துக்கு நான் சாரதாசுக்கு போறேன். பில்கேட்ஸ் ஒரு அந்தஸ்துக்கு அவன் சாரதாசுக்கு போவேன். நான் வேற ஏதாவது ஒரு சிங்கப்பூர்னா வேற ஏதாவது ஊர்லதான் ஷாப்பிங்கே போவான். அப்ப அவனுடைய அந்தஸ்து வேற. இப்ப கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய அந்தஸ்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, கையில தட்டுங்க. அவருடைய அந்தஸ்தின்படி இதை விளங்கிட்டே வாங்க. கர்த்தர்ட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியாம இருக்காதீங்க. அவருடைய அந்தஸ்தின்படி கேளு. அவருடைய அந்தஸ்தின்படி கேளு. அவருடைய அந்தஸ்தின்படி கேளு. அவருடைய அந்தஸ்து, அவரது ஐஸ்வர்யம், அவரது வல்லமை, அவரது ஞானம், அவரது வல்லமை, அவரது ஐஸ்வர்யத்தின்படி. யாருங்க? என் தேவன். யாருங்க? என் தேவன். எல்லாம் சொல்லுங்க. என் வேலை அல்ல, என் படிப்பல்ல, என் அழகல்ல, என் திறமை அல்ல, என் கணவன் அல்ல, என் தேவன். இதை கண்டுபிடிச்சீங்களான்னு பாருங்க. இதை முதல் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சாலும் ஆசீர்வாதம். அவர் தான் மூலாதாரம். கண்டுபிடிங்க சீக்கிரமா. எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணீங்கிறது முக்கியம் இல்ல, எதை நீங்க கத்துக்கிட்டே தான் முக்கியம். என் தேவன் கண்டுபிடிச்சிட்டியா? அவர் தான் மூலாதாரம் என்று கண்டுபிடித்து விட்டாயா? என் வேலை, என் படிப்புடைய கிடையாது. என் தேவன் என்று சொல்ல ஆரம்பி ஒரு வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடும். என் வேலை, என் வருமானம் சொல்லாத, என் தேவன் என்று சொல். என் வருமானத்தின்படி சொல்லாத, என் தேவனுடைய வருமானத்தின்
உன் வாழ்க்கை மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆபிரகாமின் வாழ்க்கை அற்புதம் நடந்தது போல உன் வாழ்க்கையை தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அற்புதத்தை செய்யவும் எல்சடா என்ற வெளிப்பாட்டை தேவன் தர விரும்பிய தேவன் இன்றைக்கு உன்னோட கர்த்தர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சிந்தையை மாற்றுவதற்காக இப்படிப்பட்ட பிரசங்கங்கள். அவர் ஆயத்தமாக இருக்கிறார், நீ ஆயத்தமாக இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொன்னது போல நீ நானும் ஒரு விஷயங்கள் இல்லை, ஆயிரக்கணக்கான விஷயங்களில் அவரை மட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு கீர்த்தி வீடு கொடுங்க போதும், ஆண்டவரே எனக்கு சின்ன சைக்கிள் கொடுங்க போதும், ஆண்டவரே எனக்கு ஒரு டிவிடி பிளேயரை கொடுங்க போதும், ஆண்டவரே எனக்கு இது போதும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இல்ல, அவரை மட்டுப்படுத்தாதீங்க. ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே 50,000 ரூபாய்க்கு நான் மட்டுப்படுவதால் கட்ட முடியும், நீங்க விசுவாசிக்கிறார், கர்த்தர் ரெடியா இருக்கிறார். கை தட்டுங்க, நீ பயப்படாத. தேவனால் கூடாது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. தேவனால் கூடாது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சீக்கிரமா நாளாச்சு வருத்தப்படணும். ஐயோ இந்த வீட்டை நான் சின்னதா கட்டிவிட்டேனே, அவசரப்பட்டு விட்டேனே. ஏன் கர்த்தர் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, இத்தனை நாள் தராத பொருட்களை அந்த வீட்டுக்கு போறேன்னு கர்த்தர் ஒன்றின் ஒன்றாக தர ஆரம்பித்தார். அப்ப தெரிஞ்சுக்கோ, கர்த்தரை மட்டுப்பட்டு கர்த்தர் கிடையாது, நீ மட்டுப்படுத்திருக்காய். கீர்த்தி வீட்டில் உட்கார்ந்துட்டு அவர் அடைச்சி வச்சிருந்த அவருடைய வல்லமையை, அவர் வல்லமை வெளிப்படுத்த முடியாதபடி இப்ப பாரு அவருடைய வல்லமை நீ புது வீட்டுக்கு போனது. நீ உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் ஒரு வீட்டை நிரப்புவார். சகல விதமான வஸ்துக்களாலும் நிரம்பி வீட்டை நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஐயா, ஒரு வசனத்தை கர்த்தர் விடவில்லை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் விடவில்லை. ஒரு தாய் அந்த ஆசீர்வாதத்தை போட முடியாது, ஒரு தகப்பன் அந்த ஆசீர்வாதத்தை போட முடியாது. எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டு ஒரு பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறார். கட்டின வீட்டையும் தருவேன், கட்டாத வீட்டையும் தருவேன். என்ன அர்த்தம்? நீ வீடு கட்டுவ, கட்டின வீட்டை நீ வாங்குறா மகனே. கட்டின வீட்டை வாங்காம யாரும் சாகாதீங்க. கட்டின வீட்டுல அந்த வீட்டுல நாகராஜ் சாகக்கூடாது. நான் சொல்றேன், யாருமே சாகக்கூடாது. ஒரு நல்ல வீட்டை ஒரு வீட்டோட யாரும் போகக்கூடாது, 2 வீட்டோட தான் நீங்க போய் சேரணும். கட்ட தருவார். ரெடிமேட் இனிமே வேலை நின்று கஷ்டப்படாதீங்க. இனிமே இன்ஜினியர் போய் தாலி அறுத்துட்டு இருக்க வேணாம். உனக்காக எவனோ ஒருத்தர் வேலை நின்று படாத பாடுபட்டு ஒரு தேசிக்கு தந்தது போல ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறான். அந்த வீட்டுல நீ குடும்ப போகிறாய். கைகளை கட்டி நடி செலுத்துங்க. அந்த வீட்டுல குடும்பம், இந்த வீட்டை மறந்துடு, அவரை மட்டுப்படுத்தாத. எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்குன்னு சொல்லு. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். இது என்ன புதுப்பி, இது என்ன தொகுப்பு வீடு, இது என்ன எவ்வளவு கொடுத்து காட்டுற? நீ கொடுத்து காட்டு, கர்த்தர் கொடுத்து காட்டு, அரசாங்கம் கொடுத்து காட்டாத. கர்த்தர் தருவார் பாரு, வாங்கிக்கோ. தமது ஐஸ்வரியத்தின்படி, தமது ஐஸ்வரியத்தின்படி அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குதுங்க, வாங்கிக்கோங்க. அந்த வார்த்தையில தமது ஐஸ்வரியத்தின்படி. இதெல்லாம் என் வாழ்க்கையை மாத்துச்சீங்க, என் கண்ணை திறந்துச்சீங்க. ஐயோ, இத்தனை ஆண்டு நான் ஏன் பார்த்துட்டேனே, இத்தனை வருஷம் நான் விட்டுட்டேனே, இந்த வசனத்தை நான் படிச்சு நான் புரியாம போயிட்டேன், எத்தனை நாள் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அவரது ஐஸ்வரியத்தின்படி, அவரது ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய ஸ்டேட்டஸின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அடி நிலத்தை விடலைங்கிறீங்கள, இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை விட்டாதீங்க. ஒரு குறையும் இல்லாமல் எல்லா குறைவிலும் இருந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு குறை கூட கூடாது, ஒரு குறை கூட கூடாது. நான் சொல்றது எத்தனையோ பேருக்கு புரியல, இப்பயும் சொல்றேன், புரியாது பாருங்க. 1,00,000 தடவை சொன்னது புரியாது. ஆனால் புரியவங்க பாக்கியவான்ங்க. ஒரு வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காணாமல் நீ சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது. எல்லா பகுதியும் சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம், இன்பம், மகிழ்ச்சி, பெயர், புகழ், பணம், அந்தஸ்து, வீடு, காடு, பங்களா எல்லாத்தையும் கர்த்தருக்காக ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம். பாலும் தேனும் வாராய் ஓட வேண்டும். இழந்துடாதீங்க. பிசாசு 1000 நிறைய கொண்டு வருவான். நீ அவன் பேச்சு நம்பிட்டு அவன் போட்ட புல்லாவை வாங்கிட்டு அப்படியே செத்த இஞ்சி தின்ன, என்ன இஞ்சி தின்ன குரங்க, இன்னும் செத்த உறங்கன்னு உட்காந்துட்டு இருக்காது. அல்ல, சரி, விசுவாசமா இருங்கள், செழிப்பா இருங்கள். 2013 நான் மறுபடியும் சொல்றேன், பொருளாதாரத்துல கர்த்தர் கொட்ட போறாரு. நீங்க வாங்கிக்க ரெடியா இருங்க. அதுக்குதான் கர்த்தர் ரெடி பண்றாரு, கர்த்தர் ரெடி பண்றாரு, கர்த்தர் ரெடி பண்றாரு. உங்க மனசை ரெடி பண்றாரு. ஆபிரகாம் ரெடி பண்றது போல உங்களை கர்த்தர் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் ரெடி ஆகல. யாரெல்லாம் ரெடி ஆகுறீங்களோ கர்த்தர் கொடுத்துருவார். சீக்கிரம் ரெடி ஆகுங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. மனஸ்தாபத்துல முந்தி இருக்கிறவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும், எத்தனை வருடம் வியாதியஸ்தனா இருந்தாலும் அது அவனுக்கு சுகமாகும் என்று வேதம் சொல்கிறது. எல்ஷடாயை விசுவாசிங்க, மனசுக்குள்ள இருட்டுக்குள்ள கொண்டு போங்க. அவர் நாமம் எல் ஷடாய். அவர் வாரி வழங்குகிறவர். அவர் கை வேற, நம்ம கை வேற. அவர் உள்ளம் வேற, நம்ம உள்ளம் வேற. அவர் மனசு வேற, நம்ம மனசு வேற. அவர் சொத்து வேற, நம்ம சொத்து வேற. அவர் திட்டம் வேற, நம்ம திட்டம் வேற. அவர் யோசனை வேற, நம்ம யோசனை வேற. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் உன் நினைவுகளுக்கும் என் நினைவுகளுக்கும் இடையே இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். உன்னை உயர்த்த வாஞ்சிக்கிறார். ஏதாவது விளங்குதா பாருங்களேன்.
ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. கடமைக்கு ஒரு பிரசங்கம் என்ன சொல்றாருன்னு புரியலையா? உன் சம்பளத்தை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை விட 10 மடங்கு சம்பளத்தை நான் வச்சிருக்கிறேன், வருமானத்தை வச்சிருக்கிறேன். உன் கண்ணை தொட, உன் கண்ணை தொட, உன் கண்ணை தொட, உன் மனக்கண்ணை திற, கொஞ்சம் அண்ணாந்து பார். பண்ணி செத்தப்பதான் மனத்தை பார்த்து நீ இப்பயே பார், கண்ணை திறந்து பாரு, கண்ணை தர. ஆபிரகாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல கர்ப்பப்பை திறக்கப்படுவதற்கு முன்பதாக கண்கள் திறக்கப்பட வேண்டும். உன் வருமானம் பெருக்கத்துக்கு முன்பதாக உன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உனக்கு தேவை பங்களா இல்லப்பா, உனக்கு தேவை தேவன். யார் என்கின்ற தேவன்? பங்களாவை தர வல்லமுடைய தேவனை பார். உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏதோ கொஞ்சோண்டு போச்சியா? வாரியார் பாடம் நடத்திட்டு கேட்டாராம், தம்பி பாடம் புரிஞ்சுதாப்பா? மனசுக்குள்ள போயிடுச்சான். இன்னும் வாழ் மட்டும் போகல சார் நானா. ஏன்னா என்ன மேல உட்காந்துட்டு எலி ஒரு பொந்துக்குள்ள போறதே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல உள்ள போயிடுச்சான்னு கேட்கும்போது எல்லாம் போயிடுச்சு, வாழ் மட்டும் போகல நானா. அந்த கூத்துக்கிட்டு அடிக்கூடாது. எல்லாரும் கண்களையும் மூடி முழங்கால் படிக்கல நாம் கடந்து வருவோம். அப்புறம் எழுந்திரிக்கலாம், எல்லாம் முழங்கால் படி போடுவோம். யாரும் எந்திரிக்க வேணாம். நான் இப்ப சீரியஸா நான் கேட்கிறேன். இவ்வளவு நேரம் கத்தர் பேசுறாரு, ஏதோ கொஞ்சம் சார் 1% ஏதோ சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்துங்க. வயசை பார்க்காதீங்க. அப்புறம் சொன்னாங்க 99 வயசு ஆச்சு ஐயா. 58 ஆனாலும் சரி, நீ ரிட்டையர் ஆனாலும் சரி, ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சியோ அதை விட 10 மடங்கு சம்பாதிச்சத குறைஞ்சது நான் சொல்றேன். நீ மனுஷங்க கத்தவனுக்கு வச்சிருக்காரு கை சட்டை. ரெடி ஆகிக்கோ, நீ ரெடி ஆகிக்கோ. நீ தான் லிமிட் பண்ற. அவரை லிமிட் பண்ண உலகத்துல யாருமே வீதம் விசுவாசம் லிமிட் பண்ணிட்டு. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். They limited their God of Israel. They limited. Not God is limiting you, but you are the one who are limiting your God. God and God's power. நீ தான் கடவுளையும் கடவுளுடைய வல்லமையை லிமிட் பண்ணுகிற ஆளே, தேவன் அல்ல. Don't never limit your God. Don't underestimate your God's power. அவருடைய வல்லமை எடக்குறவா போட்டுறாதீங்க தயவுசெய்து. எல்லாம் அடுத்த திருவங்கத்துல வரும் பாருங்க. ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, இதெல்லாம் அடுத்த திருவங்கத்துல வரும். நான் பேசுறேன், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் எதுக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு காத்தாரு, அதெல்லாம் விளைவிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்க, யாரை ஆசீர்வதிக்க, எப்பொழுது ஆசீர்வதிப்பார், இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் சொல்லுறேன். இதெல்லாம் பேசிக் முதல் கத்துக்கோங்க. இதெல்லாம் பேசிக் முதலாவது உங்களுக்கு வேணும். அவரது ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிக்கிறாரே தெரியலையே, அப்புறம் எல்சடாய்க்குள்ள போக முடியும். அவரது ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிக்க போகிறார். சரிங்க, எனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் வந்த மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. எனக்காக சொல்லாதீங்க. நீங்க மாறணும் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் புள்ள பெற்றதுக்குள்ள இவரு படாத பாடுபட்டார். ஆண்டவர் பாவம். உனக்கு வீடு கட்டி தரத்துக்குள்ள, உனக்கு தேவன் சுகம் தரத்துக்குள்ள, உனக்கு தேவன் புள்ள தரத்துக்குள்ள அவரு படுற பாடு இருக்குதே. அப்பா உன் வருமானத்தை கூட்டத்துக்கு எத்தனை பிரசங்கம் கத்தர் பண்ற, உன் வருமானத்தை கூட்டத்துக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்ற. ஐயா வருமானம் ஒரு சின்ன விஷயம், அது ஒரு கன்றாக எடுத்து குப்பையில கூடியா. வருமானத்தை கொடுத்து என் தேவன் வல்லவராக இருக்கிறார்கள் ஒரே ஒரு வெளிப்பாடு போடியா. உங்க தூக்கி கோபுரத்துல உட்கார வைக்கிறதுக்கு நான் சேலஞ்சு பண்றேன். 2013 நம்ம சர்ச்சைக்கு முன்னாடி நம்ம விசுவாசி கார்ல வரலன்னா, நான் 2014 நான் பிரசங்கமே பண்ணல. நான் நீங்க லிமிட் பண்ணாதீங்க. கார் வாங்க முடியாது நீங்க சொல்லாதீங்க. உனக்கு என்ன கத்தர் தரல சார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். உள்ளவன் எவனோ, யார் பணம் உள்ளவனா, அதுதான் இருக்கிற மனம் உள்ளவன் எவனோ அவனுக்கு பணத்தை நான் தருவேன். மனசு இருக்கலாம் போத, மனம் இருந்தால் மாற்றம் வந்துவிடும். இப்ப தேவன் பிரயாசப்படுறதே அந்த மனசுக்காக தான். மனசுக்காக தான் கத்தரை பிரயாசப்படுறாரு. மனசு வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், மரம் வச்சவன் தண்ணி ஊத்த ஆரம்பிக்க போறான். இப்ப மரம் வைக்கிறதுக்கு தான் இடம் தெரிவித்து ஆண்டவன். காரு வேண்டுங்கிற ஆசை உனக்குள்ள இருந்தா போதும், உன கார்ல கொண்டு போய் நிப்பாட்டத்துக்கு கத்தர் ஆயத்தமாக இருக்கிறார். வீடு கட்டணுங்கிற எண்ணம் உனக்குள்ள வந்தா போதும், வீடு கட்டுவதற்கான சூழ்நிலையை கத்தர் உருவாக்கி தர போகிறார். கைகளை தட்டுங்க, எல்லாத்தையும் தேவன் தருவார். மஞ்சள் கைத்தோட சாவாத குழி கட்டி குழில பட்டுக்கோ. ஒரு பொண்ணு அனலபுரமா போட்டு எங்கேயாவது போய் படுத்துக்கப்போ ரயில் தள்ளி சாவு. மஞ்சள் கைத்தோட சாகாத, கத்தர் தருவார். வெள்ளியும் பொருளும் உனக்கு பெருகும். உட்காந்து கிளவிக்கு அதான், அனலபுரம் வாங்குற கிளவிக்கு அதான்,
50,000 ரூபாய் பென்ஷன் அமௌண்ட் தான். உன் வயசின் படி நான் ஆசீர்வதிக்கல, உன் தேவையின்படி நான் ஆசீர்வதிக்கல. எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அந்த ஸ்கேல்ல தான் நான் அளப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ திரும்பி திரும்பி என் ஸ்கேல்ல அளந்து கொடுன்னு சொல்லாத. அவரு ஒரு படி வச்சிருக்கிறாரு, அந்த படியில போட்டுறாங்க. ஏன் படிங்கிற, ஏன் வருமானத்தின் படி, அந்த படிக்கு கீழப்படு. கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா என் ஐஸ்வர்யத்தின் படி. நீ சொல்ற என் வருமானத்தின் படிங்கிற அந்த படி வேண்டாம்ப்பா, அது சின்ன படி. என் படி பெரிய படி, என் படி அளக்க விரும்புறேன். எத்தனை பேர் வாங்கிக்க ரெடியா இருக்கிறீங்க? கர்த்தர் படி பெரிய படி, கர்த்தர் படி பெரிய படி, கர்த்தர் படி பெரிய படி. நிரூபித்து காட்டுங்க, நிரூபித்து காட்டுங்க. கைத்தட்டி நிரூபிக்காத, வாழ்க்கை நிரூபி. கர்த்தர் ஜீவிக்கிறவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர். ஐஸ்வர்ய சம்பந்தர், அவருடைய உயர்த்த வல்லவர், உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர், உன் தேவைகளை சந்திக்க வல்லவர். படிப்பு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. நீங்க சொல்ற படிப்பு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. நீ பணக்காரன் ஆகிறதுக்கு அவர் தமது மகிமையை ஐஸ்வர்யத்தை ஆசீர்வதித்தார். அவரே தம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருப்பதற்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். எந்த படிப்பும் தேவையில்லை, பயப்படாத. எந்த படிப்பும் கத்தருக்கு தேவையில்லை. நீ படிச்சு சம்பாதிச்சா நீ படிப்பெல்லாம் காட்டுவ. ஹலோ, கத்தர் என்ன காதுல பூ வச்சுட்டா இருக்கிறாரு. இந்த சபையில பிஇ முடிச்சு எம்இ முடிச்சு சம்பாதிச்சவங்க பார்க்கணும். பிஇ ஃபெயில் ஆகி 10th ஃபெயில் ஆனவனை கொண்டு சம்பாதிச்சு கொடுக்கிறதுதான் கத்தர் ஆசைப்படுறாரு. யார் ரெடியா இருக்கிறீங்க? யார் ரெடியா இருக்கிறீங்க? முன்னேறி வாங்க. இது ஓபன் சாய்ஸ். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்றான விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நல்ல அரசாங்க உத்தியோகத்தால் அல்ல, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இங்க ஒரு நீதிமான் இல்லையா விசுவாசிக்க? ஒரு நீதிமான் இல்லையா விசுவாசிக்க? உன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மகளே, மகனே, உன்னை ஓவர்டேக் பண்ண விசுவாசிகள் இருக்கிறாங்க. நீ அப்ப வெக்கப்படாத, நீ அப்ப வெக்கப்படாத. நான் இப்ப சொல்றேன், ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? புறஜாதியா இவ்வளவு உங்களுடைய மீறுதல் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமாய் போயிருக்க, உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படிக்காதவனுக்கு இவ்வளவு பெரிய வருமானத்தை தருவார்னா, படிச்சிருக்கிற உனக்கு அதை விட 100 மடங்காய் கர்த்தர் இருக்கார். அதுதான் சொல்லிட்டு இழந்துறாத. உன்னை யாரும் கேஷ் பண்ண விட்டுறாத, உன்னை யாரும் தொட்டி விட விட்டுறாத. நீ ஏறு. அவன் 1030,000 வந்தானா, நீ 30,000 நீ 30 லட்சத்துக்கு எதிரு உன்னால எதிர முடியும். தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார். விஷயம் தேவன். உன் படிப்பல்ல, உன் படிப்பல்ல. டெய்லி ஜபத்துல சொல்லு, ஆண்டவர் விசுவாசி. கோயிலுக்கு போறது பிரச்சனை இல்லை. அது எதுக்கு நீ கோயிலுக்கு போற? எதுக்கு உனக்கு பிரசவம்? உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும், உன் வருமானத்துல மாற்றம் வரணும். கேட்டு 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 இருபதுக்குள்ள போகும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாம் நிலைமை நிற்போம், திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். அப்ப ரசம் கையில வரும், பக்கத்துல பார்த்து ஞானஸ்தானம் எடுத்தாச்சான்னு ஒரு தடவை கோச்சிக்காம கேளுங்க.